ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் தஸ்மை ராமானுஜார்யாய நமः பரமயோகினே யஸ்ருதிஸ்மிருதிசூத்ராணாம் அந்தர்ஜ்வரமசீசமத் வைகுண்டநாத விஜயாசன பூமிபால தேவேஷ பங்கஜ விலோச்சன சோரநாட்யான் நிக்ஷேப வித்தமகராயத கர்ணபாஷாண்ணநாதம் நமாமி வகுலாபரணேன சார்த்தம் கொடியார் மாடக்கோளூரகத்தும் புளிங்குடியும் அடியாது இன்னே நீ துயில் மேவி மகிழ்ந்ததுதான் அடியார் அல்லல் தவிர்த்த அசைவோ அன்னேல் இப்படிதான் நீண்டு தாவிய அசைவோ பனியாயே. 108 திவதேச வைபவங்கள்ல பாண்டிய நாட்டு திருப்பதிகளில் ஆழ்வார் நவதிருப்பதிகளில் ஒன்றான திருக்கோளூர் திவதேசத்தினுடைய சுவாமி நம்மாழ்வாருடைய மங்களாசாசன பாசுரங்களான திருவாய்மொழி பதிகத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். ஆச்சரியமாக அவதாரிக்கையும் முதல் பாட்டை அனுபவித்தோம். முதல் பாட்டிலே உண்ணும் சோறு பருகுநீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்னென்னே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர் வலம் மிக்க அவனூர் வினவி தின்னமென் இளமான் புகுமூர் திருக்கோளூரே அப்படின்னு ஆத்துல திடீர்னு காணாத போன பராங்குஷ நாயகின்னு சொல்லக்கூடிய தன் பெண் பிள்ளை வயசு பொண்ணு எங்க போயிருப்பாள் அப்படின்னு அனுமானம் பண்ணி கொண்டு தாயாரானவள் கண்ணன் கண்ணன்னே சொல்லி புலமின்றிருந்தா அந்த கண்ணன் இப்போது திருக்கோளூரிலே வைத்தமாரதி பெருமாளாக அவதாரம் பண்ணி சயனிச்சுருக்கான் அப்படின்னு சொன்னதை சாக்கா புடிச்சுட்டு நான் இல்லாத சமயம் பார்த்து நான் தடுக்க மாட்டேன்னு விட்டு சௌகரியமா போயிட்டா போல் இருக்க அவனை தேடிண்டு. அதனால அவள் இல்ல அப்படின்னு நான் தவிப்பதற்கு ஒன்னும் பெருசா காரணம் இல்லை. எங்க போனா பொண்ணு அப்படின்னு தெரியாதவா தான் தவிக்க வேண்டியிருக்கும். எனக்கு என்னமோ அவன் நிச்சயம் திருக்கோளூர் தான் போயிருப்பான்னு தோன்றது. அதனால நான் கொஞ்சம் மனசு ஆறி இருக்கலாம். தின்னம் சத்தியமா சொல்றேன், என் இளமான் புகும்பூர் என்னுடைய மான் போன்ற என்னுடைய இளம் வயது பெண் கன்னி பெண் புகுந்த ஊர் திருக்கோளூராகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு தாயார் மனசை தேத்திக்கிறா முதல் பாட்டுல. அப்போ பராங்குஷ நாயகியினுடைய நிலையை சொல்கிற போது கண்கள் நீர் மல்கி அப்படின்னா பராங்குஷ நாயகியினுடைய கண்கள்ல எப்பவும் ஜலம் அப்படி குளம் போல தேங்கி நிக்குமா. எதனால கண்கள் நீர் மல்கிறது அப்படின்னா பெருமாளிடத்திலே அளவில்லாத காதல் இருக்கிறபடினாலே பெருமாளை எப்போதெல்லாம் நினைச்சுக்கிறாளோ அப்போதெல்லாம் அழறா. பெருமாளுடைய அவதார கால சரித்திரங்கள்ல பெருமாள் என்னென்ன கஷ்டப்பட்டானோ அதையெல்லாம் யாராவது சொல்லி கேட்டாலோ இவளே நினைச்சுண்டாலோ இவள் மற்றவளுக்கு சொல்கிற போதோ அழுதுடுறா. சரி, மத்த நேரம் ஏன் அழறா அப்படின்னா அப்பேற்பட்ட பெருமாளோடு தான் சேர்ந்திருக்க முடியவில்லையே, பெருமாளை நேர பார்க்க முடியல, அவனோட பேச முடியல, அவனோட கலந்து பரிமாற முடியலையேன்னு பெருமாளை நாமோ நிறைய இழக்கிறோமே, பகவத் அனுபவத்தை நிறைய இழக்கிறோமே அப்படின்னு அப்போ வருத்தப்படுறா. எப்பவும் இவள் கண்கள் அப்படி ஜலம் தேங்கி நிற்கிறது. பகவானை நிஜமா அனுபவிக்கக்கூடிய அடியவர்கள் இப்படி கண்ணில் ஜலம் கூட தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ஆஹ்லாத சீத நேத்ராம்புகு புலகீகிருத காத்திரவான் சதா பரகுண விசிஷ்டோ திரஷ்டவியா அப்படின்னு எல்லாம் சொல்ற போது பகவானுடைய சரித்திரத்தை, பகவானுடைய பெருமையை, பகவானுடைய கல்யாண குணங்களை, பகவானுடைய நாமங்களை கேட்கிற போது அப்படி மனுஷன் உருகி போய் நீர் பண்ட மாட்டோமா அப்படியே கண்கள்ல ஜலத்தை உதிர்த்துட்டு நிக்கணுமா. அப்படி இருக்க வேண்டும் பக்தி. அந்த மாதிரி பகவானை பத்தி சொல்றச்ச கேட்கறச்ச எல்லாம் இவள் கண்கள்ல நீர் மல்கி நிக்கிறது. இந்த இடத்துக்கு வியாக்கியானம் பண்றச்ச வியாக்கியாத்தா சொல்றார், பிள்ளை திருநறையூர் அரையரோடு 3 திருவாய்மொழி கேட்டேன். திருவாய்மொழியை தொடங்கும் போதே கண்ணீரும் கண்ணீருமா இருப்பர், கண்ணும் கண்ணீருமா இருப்பர் அப்படின்னு நஞ்சியர் சொல்வாராம். நஞ்சியர்னு சொல்லக்கூடியவர் பராசரப்பட்டருடைய சிஷ்யர். அவர் திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் பண்றார். 9000 படி வியாக்கியானம்னு பேர் அதுக்கு. அதுல சொல்றச்ச அவர் பிள்ளை திருநுறையூர் அரையர்னு சொல்லக்கூடிய ஒரு ஆச்சாரியரிடத்துல 3 திருவாய்மொழி கேட்டிருக்கார். அதாவது ஏதோ 3 திருவாய்மொழிகளுக்கு அர்த்தம் கேட்டிருக்கார். திருவாய்மொழி பாசுரத்தை சொல்லிட்டு அர்த்தத்தை சொல்லிட்டு அந்த அனுபவங்கள் அழறவர் இல்லையா அவர். திருவாய்மொழி பாசுரத்தை சொல்ல தொடங்கும் போதே கண்ணும் கண்ணீருமா நிப்பறான். ஏன்னா அத்தனை முறம் திருவாய்மொழி பாசுரங்களை அனுசந்தானம் பண்ணி 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 அனுபவம் ஏற்பட்டுடுத்தோ இந்த பாட்டுல என்ன சொல்ல போறாருன்னு முன்னமே தெரியும். அதனால ஆரம்பத்திலே அழ வந்துடுறது. அந்த பாசுரத்தை சொல்ற போதானா அந்த அனுபவத்தினால அழவுறது. அப்படி எப்போதும் கண்ணீரும் கம்பளியுமாக இருக்கக்கூடிய அடியவர்களோட கூட நாம் சேர வேண்டும். அந்த அடியவர்களுடைய கண்ணீர் தரையில பட்டு அந்த சேர் இருக்கு பாருங்க, அத்த பெருமாளுக்கு சமர்ப்பித்த சந்தனமாட்டமா எடுத்து உடம்புல பூசிக்கணும்னு சொல்லி குலசேகர பெருமாள் ஆசைப்பட்டார். அப்படி உத்தமமான பக்தா, பெருமாளை ஒரு க்ஷணமும் பிரியாமல் இருக்கக்கூடிய பக்தா,
பெருமாளை ஒரு க்ஷணமும் இழக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய மகாபக்தாலாட்டமா யார் இருக்கா தெரியுமா? இப்போ என் இளமான், என் சின்ன பொண்ணு, இந்த சின்ன வயசுலேயே அந்த நிலைமைக்கு வந்துட்டான்னு சொன்னான். இந்த ஊர்னுடைய பெருமையை சொல்ற போது திண்ணம் என் இளமான் புகும்பூர் திருக்கோளூர் என்னார். இதை வச்சுட்டுதான் ராமானுஜர் கேட்டார், அம்மா எல்லோருக்கும் புகும்பூராக இருக்க உனக்கு மட்டும் புறப்படும் ஊராக இருக்கிறதுன்னு திருக்கோளூர் பெண் பிள்ளையை பார்த்து கேட்டார். இதை அனுபவிச்சோம். இதுக்கு சமானமா அனந்தாழ்வான் காலத்துல ஒரு சரித்திரம் சொல்றது உண்டு. அனந்தாழ்வான் ராமானுஜருடைய சிஷ்யர், திருமலையில நிறைய கைங்கரியம் எல்லாம் பண்றார். அவர் அப்படி ஒரு வயல்வெளி வழியா எங்கேயோ யாத்திரை போயிட்டு இருக்கார். போறச்ச அங்கே பயிர் தொழில் பண்ணி கொண்டிருந்தான் நாம் ஒரு உழவன். அந்த உழவனை பார்த்துட்டு நன்னா சிரத்தையா இந்த இத்தனை வெயிலையும் கஷ்டப்பட்டு இருக்கானே அப்படின்னு அவன் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு, இவாள்லாம் பயிர் பண்றதுனால தானே நமக்கெல்லாம் ஆகாரம் கிடைக்கிறதுன்னு அவன் அனுகிரகம் பண்ணார் சுவாமி. பண்ணிவிட்டு, அப்பா உனக்கு எந்த ஊர் அப்படின்னாரான். அவன் திருக்கோளூர் அப்படின்னான். திருக்கோளூரா? அந்த ஊர்லயே ஒரு கழுத மேய்ச்சான நீ பிழைக்க கூடாதா? எதுக்கு வெளியூர் வந்தே? எதுக்கு அந்த ஊரை விட்டுட்டு வந்தேன்னு கேட்டாரான் ஆழ்வான், அனந்தாழ்வான். அப்படி நம்மாழ்வாரை போல சுவாமி ராமானுஜர் தன்னுடைய ஆச்சாரியனை போல இவருக்கும் கூட எல்லோரும் புறப்படும் ஊர் எந்த ஊரானா இருக்கலாம், ஆனா புகும்பூர் திருக்கோளூரா இருக்கணும் இல்லையோ? அப்படி இருக்கிறச்ச திருக்கோளூர்ல பிறந்து அங்கே வாழ கொடுத்து வைக்காமல் நீங்கள்லாம் ஏன் வெளியில வந்து பிழைக்கிறீங்கோ? அந்த ஊர்ல என்ன சொல்ல போறாரு சுவாமி? பிழைக்கிறதுக்காக வந்தேன். ஏன் அங்க பிழைக்கிறதுக்கு வழி இல்லாத போயிடுதா? அங்கே பயிர் தொழில் பண்ண முடியலன்னாலும் பரவாயில்ல, ஒரு கழுத மேய்ச்சாலும் போயிச்சிருக்க கூடாதோ? அந்த திவதேச சம்பந்தம் கிடைக்க வேண்டாமா? எப்பேற்பட்ட கஷேத்திரம் அது அப்படின்னு அனந்தாழ்வான் கேட்டாராம். ஏன் என் பொண்ணு திருக்கோளூர் தான் போயிருப்பா அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, திண்ணம் என் இளமான் அப்படின்னா வெறுமை இளமான்னு சொல்லல, என் இளமான், என்னுடைய சின்ன பொண்ணு ஏன் திருக்கோளூர் தான் போயிருப்பான்னா, இவளுக்கு திருக்கோளூர் மேல ஆசை இருக்கு. இப்ப தாயாருக்கு ஒரு காலத்துல எப்படி தொலைவில்லி மங்கலம்னு அந்த பெருமாள் மேல ஆசையா அங்க போய் சேவிச்சு இந்த பொண்ணையெல்லாம் அழிச்சுட்டு போய் பைத்தியமாக்கினாலும், அந்த மாதிரி தாயாருக்கு இப்ப திருக்கோளூர் இடத்திலும் அந்த பெருமாள் இடத்திலும் ஆசை ஜாஸ்தியா போயிடுது. அதனால இவள் தனக்கு இருக்கக்கூடிய ஆசையை தன் பெண்ணுக்கு கற்றுக் கொடுத்து அவளையும் திருக்கோளூர் பைத்தியமா வைத்தமாநிதி பைத்தியமா ஆகிவிட்டா. அதனால நான் இப்ப திருக்கோளூர் மேல பைத்தியமா இருக்கிற மாதிரி என் பொண்ணு இருக்கா, என்னை விட பல மடங்கு அவளுக்கு காதல் அதிகம். அதனால நான் நினைச்சுட்டு இருக்கேன், புலம்பின்னு இருக்கேன், அவ போயிட்டு இருப்போம், நிச்சயம் அங்கதான் போயிருக்கா அப்படின்னு முதல் பாட்டிலே சொன்னால், இரண்டாவது பாட்டுல இவள் எப்போதும் திவதேசங்களுடைய பேரையே சொல்லிட்டு இருக்கா, பெருமாள் பேரையே சொல்லிட்டு இருக்கா. இதனால இவ்வாத்து புழக்கடையில மரங்கள்ல செடிகள்ல வந்து உட்காரக்கூடிய பறவைகள், குறிப்பா கிளிகள், கிளி ஜாதியை சேர்ந்த மற்ற பட்சிகள்லாம் இவ என்னென்ன சொல்லி பிணத்தின் இருக்காளோ அதையே திரும்ப திரும்ப சொல்றதாம். இப்ப கண்ணாராமா, ஆதிநாதா, வைத்தமாநிதி, திருக்கோளூர் அப்படின்னு எல்லாம் திவதேசங்கள் பெயரையும் பெருமாள் பெயரையும் சொல்லிட்டு இருந்தா, சொன்னதை சொல்லுவாம் கிளிப்பிள்ளைன்னு சொல்றது போல இவள் சொல்றதை கேட்டு கேட்டு அதுகளுக்கெல்லாம் மனப்பாடம் ஆயிடுதான். இப்ப அதுக்கெல்லாம் கீச்சு கீச்சுன்னு கத்துறதை விட்டுட்டு அதுக்கெல்லாம் தொலைவில்லி மங்கலம், திருக்கோளூர், கண்ணன், வைத்தமாநிதி, ஆதிநாதன், திருவேங்கடமுடையான், ஸ்ரீரங்கநாதன் கத்தின்னு இருக்கான் இப்போ. அதனால இந்த பறவைகள்லாம் ஒரு காலத்துல வந்து உட்கார்ந்துட்டு இந்த பராங்குஷ நாய்க்கு சோகமா இருக்கிறச்சா வாத்து மரத்துல உட்கார்ந்துட்டு கீச்சு கீச்சுன்னு கத்தின்னு இருக்கும். ஏற்கனவே பெருமாளை பிரிந்த व्यसனத்துல இருக்கா, இது வேற சத்தம் போடுறது அவளுக்கு என்னமோ ஒரு மாதிரி தொல்லை பண்றாப்புல இருக்கும். என்னடா இது, நாமளே சோகத்துல இருக்கோம், இங்க வந்து கத்தின்னு இருக்கே ஒண்ணு அப்படின்னு. ஆனா இவளுக்கு என்ன சொன்னா பிடிக்கும்னு தெரிஞ்சின்றபடினால இவாத்து மரத்துல வந்து உட்கார்றச்சா அதுவும் திவதேசம் பேரா சொல்றது, பெருமாள் பேரா சொல்றது. இந்த பெருமாளை பிரிந்த துக்கத்திலும் சில நாள் இதை நோட் பண்ணினான். என்ன பறவைகள்லாம் கூட நம்மளாட்டமே பெருமாள் பேரை சொல்றது, திவதேசம் பேரை சொல்றது அப்படின்னு ஒரு ஆச்சரியம் வந்துடுச்சு இவளுக்கு. சரி, இந்த பறவைகள் இங்க வந்து நம்ம ஆத்துல மட்டும்தான் இப்படி சொல்றதா, இல்ல எங்க பாரு இப்படிதான் சொல்றதா, இல்ல நம்ம கண்ணில் படுற இந்த பறவைகள் மட்டும்தான் அப்படி இருக்கா, இல்ல லோகத்துல எல்லா பறவைகளும் பெருமாள் பேரை திவதேசத்து பேரை சொல்ற பறவைகளா மாறி போயிடுதா அப்படின்னு அதை கண்டுக்கணும், அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாலாம் இவோ. உடனே என்ன பண்ணா, சரி போலாம், அப்படி காலார வெளியில போலாம், போய் பறவைகள்லாம் என்ன பெயர் சொல்லி கத்துறது அப்படின்னு நாம அதை காதால கேட்கலான்னு பொறுப்பு போயிட்டாலாம். போனவள் எப்படி போனா அப்படின்னா, நல் வளம் சேர் பழன திருக்கோளூர் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல இயற்கை வளம் நிறைந்த திருக்கோளூர். நிறைய நீர் வளம் உண்டு, அதனால நிறைய பயிர் வளம் உண்டு, நிறைய பழங்கள் செடி கொடிகள்லாம் இருக்கக்கூடிய, காய்கள் கிழங்குகள்லாம் இருக்கக்கூடிய சமிருத்தியான ஊர். அங்க போனா எப்போதும் குளிர்ச்சியா நிறைய தீர்த்தம் சாப்பிட்டு நிறைய பழங்களை சாப்பிட்டு சந்தோஷமா ஜோடியா வாழலான்னு பறவைகள்லாம் திருக்கோளூர் தான் போயிருக்கோம்.
அப்படி வழியில ஏதானும் பறவை பெருமாள் பேரை சொல்றதான்னு கேட்கலான்னு வந்தா வழியெல்லாம் பறவையே காணோம். சரி, பறவைகள்லாம் திருக்கோளூர் தான் போயிருக்கோம், நாம அங்க போய் பறவைகள் என்ன சொல்றதுன்னு பார்க்கலான்னு புறப்பட்டு போயிட்டாலாம். இப்போ இது என்ன நினைச்சிட்டு போறான்னா, தான் எப்போதும் பெருமாள் பெயரையும் திவதேசன் பெயரையும் சொல்லியே பிதற்றி கொண்டிருப்பது போல, பெனாத்துறது போல, நாம மட்டும்தான் அப்படி இருக்கோமா, அல்லது நம்மளாலே இந்த ஊர் உலகம் நாடு எல்லாம் மாறி போயிடுதா, நாம மட்டும்தான் சொல்றோமா, எல்லாரும் சொல்றாளா அப்படின்னு பாக்குறதுக்காக திருக்கோளூரை நோக்கி போனாலாம் இவள். ஊரும் நாடும் உலகமும் தன்னை போல் அவனுடைய பேரும் தார்களுமே பிதற்ற கற்புமான் கிடரி சேரும் நல்வலம் சேர் பழனத் திருக்கோளூர்க்கே போருங்குள் உரையீர் கொடியேன் கொடி பூவைகளே. பூவை அப்படின்னு சொல்லக்கூடியது கிளி ஜாதியில ஒரு வகையான சின்ன கிளி போல இருக்கக்கூடிய பட்சிகள். இப்ப இருக்கோ இல்லையோ, அப்ப இருந்திருக்க ஆழ்வார் காலத்துல. பூவை அப்படின்னு சொன்னா ஒரு ஜாதி, ஒரு வகை சிறு கிளிகள். அந்த பூவைகள் நம்ம சிட்டுக்குருவி எல்லாம் நிறைய பார்த்திருக்கோமோ இல்லையோ, அந்த மாதிரி நிறைய அப்படி மலிந்திருக்கக்கூடிய பூவைகள் தான் பராங்குஷ நாயகி ஆத்து வாச புழக்கடையில உட்கார்ந்துட்டு பெருமாள் பேரை சொல்லிட்டு இருக்கோம். அந்த பூவைகள் நம்ம ஆத்துக்கு தினம் வந்து பழக்கம், பார்த்துட்டா அம்மா வழியில அந்த பூவைகள் எல்லாம் பார்க்கிறா, திருக்கோளூரை தேடிட்டு போனோம்னு ஆத்துவாசலுக்கு வரா, எதிரில் நிறைய பூவைகள்லாம் தென்படுறது. அந்த பூவைகளை பார்த்து பராங்குஷ நாயகியினுடைய தாயார் கேட்கிறா, இப்போ பூவைகளே சிறு கிளிகளே, ஊரும் நாடும் உலகமும் அவனுடைய பேரும் தார்களுமே பிதற்ற. என் பொண்ணு எப்படி எப்ப பாரு பெருமாளுடைய பேரையும் அவனுடைய ஊரான திவ்யதேசங்களையும் சொல்லிட்டு இருக்காளோ, அதே மாதிரி இந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் அவன் பேரும் ஊருமே சொல்றது. இந்த நாட்டுல இருக்கிறவா எல்லாம் அவன் பேரே சொல்றா. ஊர் என்ன நாடு என்ன, இந்த உலகமே இந்த பூலோகமே பெருமாளுடைய பேரை தான் சொல்றது, பெருமாளுடைய திவ்யதேசத்து பேரை தான் சொல்றது. அவனுடைய அந்த எம்பெருமானுடைய பேரும் தார்களுமே பிதற்ற. பேரும் அப்படின்னா அந்த எம்பெருமானுடைய திருநாமங்களையே மற்றும் அவனுடைய குணங்களையே அவனுடைய சரித்திரங்களையே அவனுடைய பெருமைகளையே, தார்களுமே அவன் திருமேனியிலே அணிந்து கொண்டிருக்கக்கூடிய சங்கு சக்கரம் முதலான அடையாளங்களையே, அவன் திருமார்பிலே இருக்கக்கூடிய ஆபரணங்களையே தன்னை போல் பிதற்ற. எப்படி பிதற்றதுன்னா, ஏதோ பேருக்கு யாரோ சொல்றா நாமளும் சொல்லலான்னு இல்ல, இவள் எப்படி ஆழங்கால் பட்ட பக்தியோட கூட சொல்லிக் கொண்டிருக்கிறாளோ அது போலவே கண்கள்ல ஜலமெல்லாம் உதிர்த்துண்டு அப்படி தொண்ட தழுதழுக்க பகவான் மீது பக்தியோடு கூட ஊரும் நாடும் உலகமும் பெருமாளுடைய ஊரும் பேருமே சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னு யார் நினைச்சுட்டு இருக்கா? பராங்குஷ நாயக்கு நினைச்சுட்டு இருக்கா. எப்படி நினைச்சா? பறவைகள் சொல்றது இந்த பறவை மட்டும்தான் சொல்றதா, எல்லா பறவையும் சொல்றதா, ஊரு உலகம் நாடு எல்லாம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலான்னு புறப்பட்டாவோ. எப்படி புறப்பட்டா தெரியுமா? வான் கற்பு இடரி, கற்பு வான் இடரின்னு சொல்லக்கூடியதை வான் கற்பு இடரி அப்படின்னு வச்சுக்கணும். பெரிய வரம்பையும் கடந்து தடுமாறி போனாலாம். என்ன வரம்புன்னா, பெண்கள் ஆத்த விட்டு வெளியில போகக்கூடாது அப்படின்னு இருந்த காலம் அது. பொதுவா நிறைய திவ்யதேசத்து தாயார்களை எல்லாம் கூட சொல்ற போது பைதாண்டா பத்தினின்னு வா, தாயார் கோவில் விட்டு வெளியில வரமாட்டா. புறப்பாடுன்னா உள் புறப்பாடுதான். தாயாருடைய நாச்சியாருடைய ஆதிபத்தியம் நிகழக்கூடிய நாச்சியார் கஷேத்திரங்கள்ல மட்டும்தான் தாயார் வெளியில புறப்பாடு வருது. ஒரு திருச்சானூரோ ஒரு ஸ்ரீவில்லிபுத்தூரோ ஒரு நாச்சியார் கோவிலோ அந்த மாதிரி இடங்கள்ல தான் தாயார் வெளியில புறப்பாடு வருது. பெரும்பாலான தாயார்கள் கோவிலுக்குள்ள உள்புறப்பாடு கண்டருள்றவாதான். அந்த மாதிரி பெருமாளுடைய திவ்ய மகிழ்ச்சிகள்ல ஒருத்தியான இந்த பராங்குஷ நாயகி இவளும் படிதாண்டா பத்தினியா ஆத்திலேயே தானே இருக்கணும். இத்தனை நாள் அப்படிதான் இருந்தா. இப்போ ஒரு பெண் ஒரு நாயகி ஆத்த விட்டு தாண்டலாமா? தாண்டக்கூடாது. இருந்தாலும் வேற வழி இல்ல, பெருமாள் வரமாட்டேன்றார், நாம பெருமாள் பக்கத்துல நமக்காக வந்திருக்கிறாருன்னு தெரிஞ்சுட்டோம், எப்படி அவரை நாம விடுறது? அங்க போயானும் பெருமாள் அனுபவிக்கணும், வேற வழி இல்லைன்னு சொல்லி இத்தனை நாள் கற்போடு கூட ஆத்திலே இருந்துன்றதா பாருங்க. அதையும் மீறி புறப்படலாம். அப்போ மீறி புறப்படுறச்ச நமக்கு வாசல்ல தெரியாம நடந்து போறச்ச கல்லோ முள்ளோ ஏதோன்னு தடுத்து கால் இடறது பாருங்க. அந்த மாதிரி தடுமாறினாலாம் பராங்குஷ நாயகி. என்ன தட்டுப்பட்டது அவளுடைய காலில்? என்ன கல்லு தட்டுப்பட்டதா, முள்ளு தட்டுப்பட்டதா, ஏதான கட்டை மரம் ஏதான இருக்கா, வாசப்படி தட்டுப்பட்டதா? ஒண்ணும் கிடையாது. அவளுடைய கற்பு தடுத்துதான் அவளை. என்னதான் திவ்யதேசம் பெருமாள் அப்படின்னு அழுதென்றிருந்தாலும் புலம்பின்றிருந்தாலும் பெருமாள் வந்து கைப்பிடிக்க வேண்டும், அல்லது நம் தாய் அழைத்து போய் அம்மாவோடு கூட குடும்பமா போய் பெருமாளை சேவிக்கணும்னு தானே நினைச்சுட்டு இருந்தா. அந்த எண்ணத்துல தானே இத்தனை நாள் திருத்தொலவில்லிமங்கலத்துக்கே போகாம இருந்தா. இப்ப அதெல்லாம் கிடையாது.
ஒரு நாயக்கி ஒரு கன்னி பொண்ணு ஆத்துலதான் இருக்கணும், வாசப்படி தாண்டக்கூடாது, கூட யாரும் இல்லாம தனியா போக கூடாது அப்படின்ற அந்த கற்பு நெறி எல்லாம் கூட வானா போறதுன்னு விட்டுட்டா. அப்படி இயற்கையான கற்பக்கரசியா இருக்கிறபடினால பெருமாளை தேடிதான் போறோம், நம்முடைய பர்த்தாவை தேடிதான் போறோம், தப்பில்ல. அப்படின்னாலும் நான் தனியா போறேன்னு அவளுடைய குற்ற உணர்ச்சி தடுக்கிறதா இல்ல. அது கால் அப்படி தடுமாறி கால் இடர்னாலாம். இருந்தாலும் பரவாயில்ல, எங்க போறோம், எங்க போய் சேரணுமோ அங்கதானே போறோம்னு புறப்பட்டு போயிட்டா. எங்க போனா? நல்வலம் சேர் பழனத்திருக்கோளூர்க்கே, நல்ல சமிருத்தியோடு கூட நீர்வளமும் நிலவளமும் நிறைந்த திருக்கோளூருக்கே போனால். போரும் கொள், அங்கதான் போயிருக்காளோ. யார் அப்படின்னா கொடியேன் கொடி. கொடியேன் அப்படின்னா கொடுமையானவள் அப்படின்னு பராங்குஷ நாயக்கியனுடைய தாயார் தன்னை சொல்லிக்கிறார். அடியேன் அப்படின்னா அடிமை போன்ற நான். சுவாமி அடியேன் அப்படின்னா சுவாமி நான் உங்களுக்கு அடிமை, நீங்க என்ன சொன்னாலும் பண்ண காத்துன்னு இருக்கேன்னு அர்த்தம். அந்த மாதிரி கொடியேன் அப்படின்னா நான் கொடுமையானவள். என்ன கொடுமை இவள் பண்ணினாள் அப்படின்னா பராங்குஷ நாயக்கியையும் பெருமாளையும் பிரித்து வைத்த கொடுமை. பெருமாளிடத்திலிருந்து பராங்குஷ நாயக்கிய தடம் மாற்றுவதற்கு பிரிப்பதற்கு பார்த்த கொடுமை. அம்மா என்ன திவதேசத்துக்கு அழிச்சுண்டு போ, என்ன கோவிலுக்கு அழிச்சுண்டு போ, நான் அத்தனை கெஞ்சியும் அவளை கோவிலுக்கு அழிச்சுண்டு போகாத கொடுமை. தீராத காதல் வேட்கையோட கூட இருக்கக்கூடிய நாயகனையும் நாயகியையும் பிரித்து வைத்த கொடுமை அப்படின்னு நிறைய சொல்லிட்டே போலாம். அப்பேற்பட்ட கொடியவள் நான். இந்த கொடியனுடைய கொடுமையானவளுடைய மகா பாபியனுடைய கொடி, பெண் கொடி, அழகிய கொடி போலே வளைந்து நெளிந்திருக்கக்கூடிய உருவத்தை உடைய பேர் அழகியான பராங்குஷ நாயகி இந்த கொடியவளுடைய கொடி போன்ற பொண்ணு. நல்வலம் சேர் பழனத்திருக்கோளூர்க்கே போருங்கள். அத்தியாச்சரியமான ரம்யமான திருக்கோளூருக்குத்தான் போயிருப்பலோ. உரையீர் சொல்லுங்கள் அப்படின்னு யாரை பார்த்து கேட்கிறா? அந்த பூவைகள்னு சொல்லக்கூடிய கிளிகளை பார்த்து கேட்கிறா. நீங்க அவ எப்பவும் சோகமா எங்க ஆத்து புழக்கடையில உட்கார்ந்துட்டு புலமின் இருக்கிறச்ச வந்து பாப்பீங்க. அவளை பார்த்து பார்த்து நீங்களும் பெருமாள் பேரையும் திவதேசத்து பேரையும் சொல்லிட்டே இருக்கீங்களே, உங்களுக்கு அவளை நன்னா தெரியுமா? என் பொண்ணு அவ இந்த பக்கம் போனாலா? திருக்கோளூர் தான் போனாலா? உங்களுக்கு தெரியுமா? நீங்க பாத்தீங்களா? நீங்க அந்த ஊர்ல இருக்கிறவா தானே? அந்த ஊர்ல நிறைய நீர்வளம் நிலவளம் உண்டுன்னு சந்தோஷமா குடும்பத்தோட வாழலாம்னு அடிக்கடிக்கு அந்த ஊருக்கு போறவா தானே நீங்க எல்லாம் பறவைகளே பட்சிகளே, சொல்லுங்கோ அப்படின்னு கேட்கிறா. அது என்ன ஆழ்வாரை போலே ஊரும் உலகமும் பெருமாள் பெயரை சொல்றது அப்படின்னு தாயார் சொல்றான்னா, முதல்ல ஆழ்வார் சொல்ல சொல்ல அதை கேட்டு கேட்டு பறவைகள் பட்சிகள் அப்படின்னு அவர் ஆத்துல வந்து உட்காரக்கூடிய வஸ்துக்கள்லாம் ஆழ்வாராட்டமே பெருமாளை சொல்லி பெலமின் இருந்தது, பிதற்றி கொண்டிருந்தது. அதுகள் இங்க சொல்ற பழக்கத்தோட ஊர் நாடெல்லாம் அப்படியே பறந்துட்டே சொல்ற போது இது என்ன பறவைகள்லாம் கீச்சு கீச்சுன்னு கத்தாம இந்த மாதிரி திவதேசத்து பேரையும் பெருமாள் பேரையும் சொல்றது அப்படின்னு யோசிச்சாலாம் மனுஷாலாம். ஒரு பகுத்தறிவு இல்லாத ஒரு பறவையே பெருமாள் பெயரையும் திவதேசத்து பெயரையும் சொல்றது, நாம ஏன் சொல்லக்கூடாது? நம்முடைய பாவம் போகுமே, நமக்கும் புண்ணியம் ஏற்படுமே, நமக்கும் ஒரு நல்ல கதி கிடைக்கட்டும் அப்படின்னு இந்த பறவைகளை பார்த்து ஊர் சொல்லத்தான், ஊரை பார்த்து நாடு சொல்லித்தான், நாடை பார்த்து உலகம் வரைக்கும் பரவித்தான் இது. அப்பேற்பட்ட ஒரு பக்தியை தான் கொண்டவள் மட்டுமல்லாது பிறரிடத்திலும் பரப்பின விழுந்த பராங்குஷ நாயக்கி. அவ்வளோ பக்தியா இருக்கக்கூடிய அவ எங்க போயிருப்பா? பெருமாள் இருக்கிற இடத்துக்கு தான் போயிருப்பா. நிச்சயம் திருக்கோளூருக்குத்தான் போயிருப்பாள். போருங்கள் திருக்கோளூருக்குத்தான் போவாளோ அப்படின்னு பறவைகளை பார்த்து கேட்கிறா. இது 2வது பாட்டு. அடுத்து 3வது பாட்டுல உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன் அப்படின்னு பெருமாளை மட்டுமே தானே நினைச்சுட்டு இருந்தா நம்ம பொண்ணு. என்னைக்காவது விளையாட்டு சாமான்கள்லாம் வச்சுட்டு விளையாடி இருக்காளா? என்னைக்காவது பசங்களோட பேசி பார்த்திருக்கோமா? என்னைக்காவது பறவைகள் மிருகங்கள் அப்படின்னு அதுகளெல்லாம் ஆசையா வச்சு கொஞ்சம் விளையாடி பார்த்திருக்கோமா? குழந்தைகள்லாம் சின்ன வயசுல கண்ணுக்குட்டி சின்ன சின்ன கிளிகள் அந்த மாதிரி பறவைகளோட மிருகங்களோட ஆசையா விளையாடுறத பாக்குறோம். நம்ம பொண்ணு ஒரு நாளா அப்படி விளையாடினது கிடையாது. அப்படி இருக்கிற போது நாம தான் சம்பந்தமே இல்லாம இந்த கிளிங்களை பார்த்து பூவைகளை பார்த்து கேட்டு இருக்கோமோ? இவள் சாப்பிடுறது கிடையாது, சாப்பிட்டதே இல்லை. எத்தனையோ விளையாட்டு சாமான்கள்லாம் வாங்கிட்டு வந்தோம், எதையும் தொட்டும் பார்க்கல, விளையாடினவளும் கிடையாது. இந்த மாதிரி பெருமாளை தவிர வேறு பொழுதுபோக்கே இல்லைன்னு சொல்லக்கூடிய இவள் கண்ணுக்கு பூவைகள்னு சொல்லக்கூடிய கிளிகள் மட்டும் எப்படி தெரியும்? அதுகளோட மட்டும் எப்படி பேசியிருப்பாயோ? யாருக்கிட்டையுமே பேசாத இவளை பத்தி பூவைகளிடத்துல கேட்கறது பைத்தியகாரத்தனமோ அப்படின்னு இந்த தாயார் ஒரு க்ஷணம் யோசிக்கிறா. யாரோடும் கலந்து பரிமாறாதவள், எப்போதும் பெருமாளே நினைச்சுட்டு இருக்கிறவள் எப்படி இந்த பூவைகளை மட்டும் ஆதரிப்பாள்? அதனால பூவைகளை கேட்டு பயனில்லை, வேற என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறா.
இந்த பூவைகளிடத்துல ஏன் வரப்போறா, ஏன் பேச போறா? பூவை பைங்கிளிகள் பந்து தூதை பூம்புட்டில்கள் யாவையும் திருமால் திருநாமங்களே கூவியழும் என் பாவை போய் இனி தன் பழனத் திருக்கோலூர்க்கே கோவைவாய் துடிப்ப மழை கண்ணோடு என் செய்யுங்களோ. பூவை, பூவைன்னு சொல்லக்கூடிய இந்த சிறு கிளிகள், பைங்கிளிகள், சொன்னதே சொல்லும் கிளிப்பிள்ளைன்னு சொல்லக்கூடிய பச்சை கிளிகள், பந்து விளையாடக்கூடிய பந்து, தூதை, தூதை அப்படின்னா இந்த குழந்தைகள்லாம் தலிகை பண்றேன்னு விளையாடும். சிறுசோறு சமைத்தல்னு சொல்லுவா தமிழ்ல. சின்ன சின்னதா பாத்திரம் வச்சுட்டு 4 அரிசி போட்டு 4 ஜலம் குத்தி சாதம் பண்றேன்னோ, எங்கேயோ இலையெல்லாம் பறிச்சுட்டு வந்து போட்டு கீரை கரமது பண்றேன்னோ, எத்தையோ ஒண்ணு பண்ணும், குழம்பு பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன்னு விளையாடிட்டு இருக்கோம். அதுல தூதை அப்படின்னு சொன்னா சாதம் வடிக்கிற பாத்திரம் போல இருக்கக்கூடிய மண் கலசமா, சின்ன கலசம், அதற்கு தூதைன்னு பேர் அந்த ஊர் பாஷையில. விளையாடு கலசங்கள், அதை வேணா மேல ஒரு சின்ன தேங்காயும் 2 மாவரையும் சொருகினா கலசமாட்டமாவும் பயன்படுத்திக்கலாம். அதை எடுத்துட்டா அரிசி போட்டு அதை சாதமாவும் பண்ணிக்கலாம். அப்படி சாதம் வடிப்பதற்கு தகுந்த பாத்திரம் போல இருக்கக்கூடிய சிறு பானைகள் தூதைன்னு பேரு. பூம்புட்டில்கள் அப்படின்னா புஷ்ப குடலைகள். அந்த காலத்துல அனுஷ்டானம் பண்ற பெரியவாள்லாம் திருப்புட்குடலைன்னு பேரு. புஷ்ப கூடை, மூங்கில்னால பண்ணப்பட்ட கூடை. அதுக்கு மூங்கில்னால ஒரு கயிறோ நாறுனால ஒரு கயிறோ பண்ணி தோல்ல மாட்டிண்டு தொங்க விட்டுண்டு நந்தவனத்துக்கு போய் புஷ்பம் துளசியும் பறிச்சு அதுல போட்டுண்டு வைதிகமா ஆத்துக்கு எடுத்துட்டு வந்து மாலையோ சரமோ தொடுத்து பெருமாளை கொண்டு போய் சாத்துவா. பெரியாழ்வார் பண்ணினார், திருமாலையாண்டான் பண்ணினார், அனந்தாழ்வான் பண்ணினார், பெரிய திருமலை நம்பிகள் பண்ணினார், அப்படி நிறைய ஆச்சாரியால் பண்ணினான். அதுக்கு புஷ்பத்தை பறிப்பதற்காக வைத்துக் கொண்டிருக்கிற கூடைக்கு பூம்புட்டில்கள்னு பேரு. சின்ன வயசுல நான் போய் செடியில பூ பறிக்கிறேன், துடுக்க போறேன், கோவிலுக்கு போறேன் அப்படின்னு விளையாடுறதுக்காக சின்ன பூக்கூடை எல்லாம் வாங்கி கொடுத்தாலாம். எவ்வளவு ஆசையா பார்த்து பார்த்து ஒரு சாமானா வாங்கி கொடுத்துருக்கா பாருங்க குழந்தை விளையாட. ஆனா எதையுமே அந்த குழந்தை தொடல. பூவைகள் பட்சிகளோடு பேசல, பையங்கிளிகள் கிளிகளோடு விளையாடல, பந்து, சாதம் பண்ணக்கூடிய பானை, புஷ்பக்குடலை அப்படின்னு எந்த சொப்பையும் வச்சுட்டு விளையாடல. ஏன் விளையாடலன்னா யாவையும் திருமால் திருநாமங்களே கூவி எழும். இந்த வஸ்துக்களை எல்லாம் வச்சுட்டு விளையாடினா என்ன கிடைக்கும் லாபம்? பசங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். ஏதோ விளையாட்டு சாமான் வாங்கி கொடுக்குறோம், அதை மற்ற பசங்களோட சேர்ந்து விளையாடுறதுன்னா அதுங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். வாழ்நாள் நிம்மதியா போகும், அதுங்களுக்கு ஆனந்தமா விளையாடும். இன்னைக்கும் சின்ன வயசுல விளையாடுனதெல்லாம் நினைச்சு பார்த்தா நமக்கு சந்தோஷமா இருக்கும். இவ ஏன் விளையாடுறது இல்லைன்னா இந்த பொருட்களை எல்லாம் வைத்து விளையாடினா என்ன சந்தோஷம் வருமோ அதே சந்தோஷம் பெருமாள் பேரை சொன்னாலே கிடைச்சுடுறதான் இவளுக்கு. அதனால இதுகளோட விளையாடணும், அதுகளோட பழகணும், பசங்களோட சேர்ந்து ரோட்ல ஆடணும், இந்த சாமான்களை எல்லாம் வச்சுட்டு விளையாடணும் அப்படின்லாம் தோணினதே கிடையாதான் ஒரு நாள் இவளுக்கு. அதனால விளையாடினதே கிடையாது. இவளுக்கும் மற்ற குழந்தைகளாட்டமா குழந்தை பருவம் எல்லாம் இருந்ததா அப்படின்னு இந்த தாயாரே ஆச்சரியப்படுறாளாம். நம்மெல்லாம் குழந்தைகளை பார்த்து சொன்ன என்ன சொல்லுவோம்? டே கண்ணா, சின்ன வயசுல நீ அந்த இடத்த விட்டு வரவே மாட்ட, அங்கேயேதான் எத்தையோ பண்ணிட்டு 24 மணி நேரம் அங்கேயேதான் இருப்ப, நான் உன்னை வந்து சாப்பிட வாடா, தீர்த்தம் சாப்பிட வாடான்னு உன் பின்னாடியே வந்து கெஞ்சின்னு இருப்பேன் அப்படின்னு தாத்தா பாட்டி எல்லாம் சொல்றாளோ இல்லையோ. நான் அந்த ஆத்து பையனோட போனேன்னா வரவே மாட்டேன், இந்த ஆத்து பொண்ணோட விளையாடிட்டு இருந்தியானா நீ வரவே மாட்ட அப்படின்லாம் சொல்றாளோ இல்லையோ. அந்த மாதிரி எல்லாம் சொல்லி சந்தோஷப்படுறதுக்கு, நினைச்சு பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு கூட ஒரு நாளும் இந்த பொண்ணு யாரோடையும் பழகினதில்லை, எதையும் வச்சுட்டு விளையாடினதில்லை. இவளுக்குன்னு வாங்கின வஸ்து எல்லாம் அப்படியே மண் மூடி போய் கிடக்கிறது அங்க. ஏன் அப்படி ஒரு பழக்கம் இவளுக்கு வந்ததுன்னா அதனாலெல்லாம் வரக்கூடிய சந்தோஷம் இவளுக்கு பெருமாள் திருநாமத்தை சொன்னதாலேயே வந்துடுத்து. திருமால் திருநாமங்களே, எம்பெருமானுடைய பெயர்களே கூவி எழும். எப்படி சொல்றான்னா ஆனந்தமா சந்தோஷமா அடி வயிற்றுல இருந்து குரல் எடுத்து சொல்றாளாம். இவள் அரவிந்தலோச்சனா அப்படின்னு சொன்னா ஆழ்வார் திருநகரிலிருந்து பல மைல் தூரத்துல இருக்கிற அரவிந்தலோச்சனன் காதுல விழும். திருவேங்கடவான்னு சொன்னா திருவேங்கட மலையில இருக்கிற பெருமாளுக்கு கேட்கும். அப்படி ஒரு சத்தத்தோட கூட கூவுகிறாள். தூரத்துல இருக்கிறவா காதுல விழணும்ன்றபடியா கூவி சொல்றாளாம். யார் தெரியுமா? என் பாவை. அப்படி பண்ணி வைத்த விக்கிரகம் போல அழகாக இருக்கக்கூடிய பதுமை போன்ற என் பெண். அந்த மாதிரியே வளர்ந்தவோ இனி இந்த மாதிரி எல்லாம் தன் காலத்தை கடந்த பிறகு இந்த பருவத்தில் பருவமங்கையா இருக்கா, இப்போ வயசு பொண்ணா இருக்கா. இப்போ தன் பழன திருக்கோளூர்க்கே போய், குளிர்ந்த நீர்நிலங்களை உடைய திருக்கோளூர் திவதேசத்திற்கே போய் கோவை வாய் துடிப்ப, அந்த பராங்குஷ நாயகியினுடைய வாய், அவளுடைய இதழ்கள் உதடுகள் எப்படி இருக்கான்? சிவந்து பழுத்த கோவை பழம் போல இருக்கிறதாம்.
என்ன இப்படி செக்கசவேல்னு தலதலான்னு பழுத்த கோவை பழமாட்ட இத்தனை அழகான இதழ்கள் இந்த பெண்ணுக்கு அப்படின்னு சொல்லும்படியா பெருமாளுடைய இதழை போல பிராட்டியினுடைய இதழை போல அத்தனை ஆச்சரியமா ரத்தனமாட்டமா ஜொலிக்கிறதா அவளுடைய உதடுகள்லாம். அந்த கோவை வா இதழ்கள் துடிக்கிறதாம். அப்படின்னா என்ன, மனசுல ஏதோ ஒரு துக்கம் ஏதோ ஒரு கவலை பாயிருது, அப்படியே யாருக்கிட்டையானோ சொல்லி அழலாம் அப்படின்னு தோன்றது, ஆனா பேச முடியல, ஏதோ தடுக்கிறது. அப்போ ஏதோ சொல்ல வரா, முதலெல்லாம் துடிக்கிறது, ஆனா சொல்ல மாட்டேன்றான்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த நிலைமை இப்ப பராங்குஷ நாயகிக்கு. அப்படி அழகா இருக்கக்கூடிய அவளுடைய கோவை வாயிருக்கு, அது சிரிக்கணும், நன்மை புன்னகையை உதிர்க்கணும், ஆசையான வார்த்தைகளை பேசணும், தேன் போல வார்த்தைகள் வரணும் அதுல இருந்து. அப்பதான் அது கோவை வாய்க்கு அழகு. அத்தனை அழகான கோவை வாயோட கூட இருக்கக்கூடியவள் அந்த உதடுகளாலே துடிக்கிறாளே, துடிக்கலாமோ? பார்க்க நன்னாவா இருக்கு. அத்தனை அழகான உதடுகளும் துடிக்கலாமோ, அழலாமோ, விம்மலாமோ? அப்படி என்ன துக்கம் இவளுக்கு? பெருமாளை போய் பாக்குறாங்க. எங்க? திருக்கோளூர்ல வைத்தமாநிதி பெருமாள் சேனிச்சுருக்கான். அவனை பார்த்துட்டா. இவள் மனதுக்கு பிடித்த நாயகன் அங்கதான் சேனிச்சுருக்கான்றத பார்த்துட்டா. அந்த சந்தோஷம், அவனை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கணும்னு தோன்றது. எத்தனை நாள் நான் உன் பேரை சொல்லி எழுதிருப்பேன், உன் திவதேசத்தெல்லாம் தொழுது கை ஊப்பி சேவிச்சிருப்பேன், அந்த பக்கமே பார்த்துட்டு இருந்திருப்பேன் கண்ணு வலிக்க முடியா. எத்தனை நாள் உன்னை நினைச்சுட்டு சாப்பிடாம கொள்ளாம தூங்காம எழுதிருப்பேன். நீ எங்கேயோ தூரத்துல இருந்தாலும் பரவாயில்ல, இதோ எங்க ஆத்துல இருந்து 2 மைல் தூரத்துல இங்க திருக்கோளூர்ல சேனிச்சுட்டு இருக்க, வந்து என்ன ஒரு எட்டு பார்த்திருக்க கூடாதா? வந்த இடத்துல ஆசையா ஒரு வார்த்தை பேசியிருக்க கூடாதா? அழாதே, நான் உன்னோட இருக்கிறேன்னு சொல்லி என் கண்ணனை துடைச்சு விட்டுற கூடாதா? என்ன ஒரு சேர்த்து ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்க கூடாதா? அப்படின்னு எல்லாம் கேட்கணும்னு வாய் துடிக்கிறது. ஏதோ பேசுறதுக்கு வரா போல இவ உதடுகள்லாம் துடிக்கிறது, படபடபடன்னு துடிக்கிறது. ஆனால் இத்தனை அழகாக இருக்கிறானே பெருமாள், இவனுக்காகத்தானே ஏங்கினோம், இப்ப இவன் பக்கத்துல வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி அவனுடைய அழகிலே வாயடைத்து போய் அப்படியே நிக்கிறலாம். ஏதோ பேச துடிக்கிறது உதடு, ஆனா அழகு கண்ணை மறைக்கிறது, பேச்சு வரல. மழை கண்ணோடு என் செய்யுங்கொல். இதனால என்ன ஆச்சுன்னா, ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்தவா நேர்ல சந்தித்தா ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய ஆசையினாலே பாசத்தினாலே கண்கள்ல தானா ஜலம் வரும் பாருங்க. அந்த மாதிரி பராங்குஷ நாயகிக்கு வைத்தமாநிதி பெருமாளை பார்த்த போது கண்கள் அப்படி ஜலம் தாரதாரதாரதையா வந்துட்டு இருக்கான். அது கண்ணுல கண்ணீர் வருதுன்னு சொல்லும்படியா இல்ல, மழை வருதுன்னு சொல்லும்படியா தொடர்ந்து வந்துட்டு இருக்கான். கீழெல்லாம் தேங்கி நிக்கிறதான் ஜலம். கோவை வாய் துடிப்ப மழை கண்ணோடு என் செய்யுங்கொள். இப்படி வாய் துடிக்கிறது, பேச முடியல. அவனுடைய அழகு அப்படி இவளை அப்படி மயக்கிறது. ஆனா அந்த அழகையும் முழுசா சேவிக்க முடியல இவளால. ஏன்னா கண்ணுல ஜலம் மழை வராப்புல வரதொன்னும், கண்ணுல தண்ணி வந்ததுனாலே கண்ணை முறைச்சுன்றோம், காட்சி சரியா தெரியாது. கண்ணை கசக்கி கண்ணுல இருக்கிற ஜலத்தை வெளியேற்றினாதான் எதிரில் இருக்கிற வஸ்து நன்னா தெரியும். சாதாரணமா 2 சொட்டு வரவாளுக்கே அப்படி இருக்கு. மழையாட்டமா கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. எப்படி பெருமாள் சேவை பூர்த்தி ஆகும் இவளுக்கு? இப்படி பேச துடித்த வாய் பேச முடியல, பார்க்க ஆசைப்படுகிற கண்கள் பார்க்க முடியல. இந்த மாதிரி ஒரு நிலைமையில என் செய்யுங்கள் என்ன பண்றாளோ? கண்ணை தொடச்சுண்டா அவனை பார்த்து அப்படி சந்தோஷப்படுறாளோ, அல்லது அந்த கண்கள் ஜலம் மறைக்கிறது, அதனால அங்கேயும் பெருமாளை சேர்ந்து அனுபவிக்க முடியாமல் தவிக்கிறாளோ? அங்கேயும் தவிக்கிறாளோன்னா என்ன அர்த்தம்? இங்க இத்தனை நாள் ஆத்துல தவிச்சுட்டுதான் இருந்தா, ஏன்னா பெருமாளை சேவிக்க முடியல, அவன் ஊருக்கு போக முடியல, அவனும் வரலன்னு தவிச்சுட்டு இருந்தா. இப்ப இவதான் பெருமாள் ஊருக்கு போயிட்டா, பெருமாளை சேவிச்சுட்டாலே, அங்க பேச வேண்டியது தானே, அங்க சந்தோஷமா பெருமாள் அனுபவிக்க வேண்டியது தானே. அப்படின்னா ஏதோ ஒண்ணு தடுத்துட்டே இருக்கு சுவாமி இவளை. அங்க இவளுடைய கண்ணீரை இவளை பெருமாளை சேவிக்கூடாது இருக்கிறது. நம்ம கூட எங்கேயாவது பெருமாளை சேவிக்க போறச்ச திடீர்னு பெருமாள் பேர்ல ஏதான ஒரு ஆசை வந்துடுத்து, இல்ல ஆழ்வாருடைய பாசுரத்துல ஏதான விசேஷமான அனுபவம் தோணிடுத்து, ஏதோ ஒண்ணு, இல்ல நம்ம மனசுல ஏதான கஷ்டம் இருக்கு, ஏதோ ஒண்ணு நினைச்சுட்டோமானா பெருமாளை சேவிக்கிறச்ச அப்படியே கண்ணுல ஜலம் வந்துடும். அப்போ பெருமாளை உத்து சேவிக்கணும்னு ஆசை, ஆனா பெருமாள் மங்களா தெரியவர். அப்ப என்ன பண்றோம்? கண்கள் இருக்கிற ஜலத்தை கண்ணநீர் கைகளால் இறைக்கும் அப்படின்னு ஆழ்வாருக்கு சொன்னார். நாம கையில இறைக்கிற அளவுக்கு கண்ணுல நீர் வரலன்னாலும் பரவாயில்ல, 2 விரல்லையாவது அப்படியே தொடச்சு விட்டுட்டு பெருமாளை சேவிக்கிறோமோ இல்லையோ, அந்த மாதிரி ஸ்திதியில இருந்துட்டு இருக்காங்க இப்ப பராங்குஷ நாயகி. அதை நினைச்சு தாயார் புலம்பிட்டு இருக்கா. இப்போ எல்லாம் பெருமாளேன்னு வளர்ந்தவள் பெருமாளை பக்கத்துல இருந்து அனுபவிக்க முடியாதபடியினால இத்தனை நாள் கஷ்டப்பட்டா சரி, ஆனா இன்னைக்கு அவன் பக்கத்துல இருந்துட்டோம் அனுபவிக்க முடியாம கஷ்டப்படுறாளே, அது என்ன காரணம் அப்படின்னா அவளுடைய மெய்மறந்த பக்தி தான் காரணம். அவ பக்தி அங்கும் போய் அவளை அழும்படியா பண்றது. இப்போ நமக்கெல்லாம் பெருமாளை சேவிக்கணும்னு ஆசை, கோவிலுக்கு போறோம், பெருமாளை சேவிக்கிறோம், சிரிக்க வேண்டியது தானே, ஏன் அழறங்கோ?
எதுக்கு அழறீங்க அப்படின்னா, ரொம்ப நாள் பார்க்காத இருந்த அம்மா பொண்ணு 2 பேர் சேர்றா, என்ன பண்ணுவா? முதல்ல அழுவா, சேர்த்து கட்டிப்பா. இது என்ன பிரிஞ்சிருந்தாலும் அழறுதுகள், சேர்ந்துண்டாலும் அழறுதுகள் அப்படின்னா, ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சுட்டு இருக்கிற காதல் அந்த மாதிரி. அது அந்த பாவத்தினாலே அதை புரிஞ்சுண்டாதான் ஆழ்வாரியன் பெருமாளை பிரிஞ்ச போதும் அழறார், பெருமாளை பார்க்கறது போதும் அழறார் அப்படின்றது புரியும். சரி, தனியா இருக்கிறச்ச கஷ்டப்பட்டு இருந்தா சரி, இனிமேலாவது அந்த அழையெல்லாம் விட்டுட்டு அந்த துக்கத்தை எல்லாம் மறந்துட்டு பெருமாளோட சந்தோஷமா இருக்கணும். அவோ அதை காதாலே கேட்டு நான் சந்தோஷப்படணும் அப்படின்னு மனசுல நினைச்சுட்டு இந்த 3வது பாசுரத்தை பாடினா, நான் இப்படி எல்லாம் நினைச்சுட்டு இருக்கேன், ஆனா அங்க என்ன நடக்கிறதோ தெரியலையே அப்படின்னு புலம்புறான். இப்போ இந்த கிளிகள் இதெல்லாம் அப்படியே வீதியில பார்த்துட்டு போறச்ச இந்த பொண்ணு மனசுல என்ன ஓட்டம் ஓடுறது அப்படின்னா, பரதாழ்வானுக்கு ராஜ்யானுபவ பிரசக்தியிலே போல பொறுக்க மாட்டாதபடியாம் என்று நஞ்சீயர் அருளி செய்வர் அப்படின்னு சொல்லுவா வியாக்கியானத்துல. நஞ்சையருடைய சிஷ்யரான நம்பிள்ளை தான் பண்ணின திருவாயூர் வியாக்கியானத்துல அப்படி சொல்லுவார், வீட்டுல சொல்லுவார். அதாவது பரதாழ்வானுக்கு சக்கரவர்த்தி திருமகனான ஸ்ரீராமனுக்கு கைங்கரியம் பண்ண முடியலையே, பெருமாள் இருந்து ராஜ்யம் பண்ணி அவருக்கு நாம சேவகம் பண்ணியிருக்கணும். அப்படி இருக்கிறச்ச கேவலம் நான் ராஜாவானோன்னு சொல்லி எங்க அம்மா இந்த மாதிரி ஒரு சூழ்ச்சி பண்ணதுனால பெருமாள் இப்ப போய் வனத்துல அவஸ்தப்பட்டு இருக்காரு. பெருமாள் இல்லாம நான் அழறேன், நான் பெருமாள் இல்லாம அயோத்தியாவே அழறது, லோகமே அழறது அப்படின்னு மனசெல்லாம் துக்கம் அப்படி தொண்டை அடைக்கிறது பரதாழ்வானுக்கு. அந்த நிலைமையில இருக்கா பராங்குஷ நாயகி. இப்போ அந்த பரதாழ்வானை எப்படியாவது மாத்தலாம் அப்படின்னு சொல்லி கைகை என்ன பண்றாலாம், டே கண்ணா, நீ தாண்டா அயோத்தியாக்கு ராஜா, இப்போ நீ எதுக்குடா இந்த மாதிரி தாடியெல்லாம் விட்டுண்டு தலையில வந்து சடையெல்லாம் வச்சுண்டு மர உரியெல்லாம் தெரிச்சுண்டு ஏதோ காய் கிழங்குன்னு சாட்டுண்டு அப்படி சாமியாராட்டமா இருக்க? தசரத சக்கரவர்த்தியினுடைய ஸ்தானம் உன்னோடது. 10 திசைகளிலும் ரதத்தை செலுத்தக்கூடிய தசரதனுடைய ஸ்தானத்துல நீ இருந்து லோகத்தை ஆண்டு இருக்க. நீ எப்படி எல்லாம் இருக்கணும் தெரியுமா? நீ போக வேண்டிய தேர் பார் எத்தனை நிக்கிறது, நீ உட்கார வேண்டிய ஆசனத்தை பார் எப்படி இருக்கு, எப்பேற்பட்ட வெண்கொற்ற குடை, இந்த பாரத தேசம் முழுக்க கட்டி ஆளக்கூடிய கோட்டை உன்னோடது. நீ சாப்பிடுறதுக்கு எத்தனை வகையான வஸ்து பார், 50 வஸ்துவோ 100 வஸ்துவோ 200 வஸ்துவோ பண்ணி எதை ராஜா சாப்பிடுவார், எது பிடிக்கிறதோ அதை சாப்பிடட்டோன்னு பரிசாரங்கள்லாம் காத்துன்னு இருக்கா. 100 பேர் உனக்காக தள்ளி பண்ணிட்டு இருக்கா. உனக்கு சாமரம் வீசுறதுக்கும் கையமுக்கிறதுக்கும் காலமுக்கிறதுக்கும் எத்தனை பணிப்பெண்கள் பார். உன்னை ஆடி பாடி மகிழ்விப்பதற்காக எத்தனை பேர் இருக்கா பார் அப்படின்னு சொல்லி எதுலையாவது பார்த்து மனசு மாறி அவரும் இயல்பா மற்ற ராஜாக்களை போல வாழ மாட்டாரோன்னு கைகேயி எத்தனையோ முயற்சி பண்றாலும். ஆனா இதெல்லாம் பார்க்க பார்க்க வெறுப்பு தான் ஜாஸ்தியா இருந்தான். எல்லாம் வாஸ்தவம், இதெல்லாம் இருக்கு. ஆனா யாருக்கு இதெல்லாம்? இந்த தேசத்தினுடைய ராஜாவுக்கு. இந்த தேசத்தினுடைய ராஜா யாரு? சாட்சாத் ஸ்ரீராமன். அவன் தான் இதெல்லாம் அனுபவிச்சிருக்கணும். இதெல்லாம் இருக்கும்போது இதையெல்லாம் அனுபவிக்க வேண்டிய அவன் இதையெல்லாம் விட்டுட்டு காட்டுல போய் சாமியாராட்டமா இருந்துட்டு இருக்கானே. அவன் திருவடிகள்ல ஒரு அடிமையா சேவகம் பண்ண வேண்டிய நான் ராஜா என்கிற அபசாரத்தை தாங்கி கொண்டிருக்கிறேனே, என்னால முடியலையேன்னு இன்னும் வருத்தப்படுறாராம் பரதாழ்வான். அந்த மாதிரி உன்னோட பேசுறதுக்கு எத்தனை பறவைகள் பட்சிகள் பூவைகள்லாம் காத்துட்டு இருக்கு. உன் கைப்பட்டு விளையாட மாட்டியான்னு எத்தனை பண்ட பாத்திரங்கள்லாம் ஆத்துல ஏங்கின்னு இருக்கு. நீ என்னமோ பெருமாள் பெருமாள்னு நினைச்சுட்டு இருக்கியேன்னு தாயார் சொல்றா. இதெல்லாம் பார்க்க பார்க்க பராங்குஷ நாயகிக்கு இதெல்லாம் எனக்கு பிடிக்கும். எப்ப பிடிக்கும் தெரியுமா? நானும் பெருமாளும் சேர்ந்து இதுகளெல்லாம் அனுபவிக்கிற போது எனக்கு பிடிக்கும். பெருமாள் வரணும், என் பக்கத்துல உட்காரணும், என் தோல்ல கைய போடணும், போட்டு நாயக்கி அங்க பாத்தியா அந்த பச்சைக்கிளி எத்தனை அழகா பேசுறது சிரிக்கிறது, இப்ப பாரு நான் பராங்குஷ நாயகின்னு சொல்றேன், கேட்டு அதுவும் திரும்ப சொல்லும் பாரு அப்படின்னு பெருமாள் சொல்லணும். நான் வைத்தமானிதின்னு சொல்றேன், அதை கேட்டு திரும்ப கிளி சொல்றது பாருங்க அப்படின்னு நான் சொல்லணும். இப்படி என்னுடைய பெயரையும் பெருமாளுடைய பெயரையும் இந்த கிளிகள் திரும்ப சொல்றதை கேட்டு நான் ஆனந்திக்கணும். அப்போ இந்த கிளி எனக்கு பிடிக்கும். பெருமாள் குழந்தை கண்ணனா வரணும், நானும் பராங்குஷ நாயகின்னு சொல்லக்கூடிய சின்ன பொண்ணும் நாங்க 2 பேரும் சேர்ந்து இந்த பாத்திரங்களை எல்லாம் வச்சிருந்து நானும் பெருமாளும் விளையாடினோமானா அப்போ நீ வாங்கி கொடுத்த பாத்திரங்கள்லாம் எனக்கு பயன்படும். நீ எத்தனை சௌகரியங்கள் எத்தனை ஆனந்தங்கள் எனக்கு பண்ணணும்னு நினைச்சியானாலும் அது பெருமாள் இருந்தால் மட்டுமே பூர்த்தியாகும், இல்லைன்னா ஆகாதுன்னு சொல்லக்கூடிய பரதாழ்வானை போல இருக்கிறாள் இந்த பராங்குஷ நாயகின்னு நஞ்சியர் சொல்லுவாராம். இப்போ தாயார் பராங்குஷ நாயகியினுடைய அம்மா அடுத்த பாட்டு பாடுறா. என்ன சொல்றா அப்படின்னா, பெருமாள் இங்கதான் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுட்டா. இம்மண்ணினுள் அவன் சீர் வலம் மிக்க அவன் ஊர் வினவி, என்னுடைய கண்ணன் இப்போ எங்கே பிறந்திருக்கிறான், எந்த ஊர்ல கோயில் கொண்டிருக்கிறான், எங்க போனா என் கண்ணனை சேவிக்கலான்னு போற வரவாளெல்லாம் கேட்டுண்டு வழி கேட்டுண்டு
கண்ணன் இப்ப திருக்கோளூர்ல அவதாரம் பண்ணியிருக்கான், அங்க கண்ணனுக்கு வைத்தமாநிதினு பேரு, கண்ணன் இப்ப அங்க படுத்துட்டு இருக்கான்னு எல்லா டீடைல்ஸ்லயும் கலெக்ட் பண்ணிட்டான். சரி, அங்க போய் கண்ணனை சேவிக்கலாம், கண்ணனோட கலந்து பரிமாறலாம்னு திருக்கோளூர் போயிட்டாலும் அங்க போய் சயனிச்சுட்டு இருக்கிற அவனுடைய அழகை பார்த்து வாயடைச்சு போய் பேச முடியாம அப்படியே உதடுகள் துடிக்க கண்கள்ல ஜலம் தாரதாரையா பெருகும்படி சிலையாட்டமா ஸ்தம்பிச்சு நிக்கிறாளா அல்லது அவன் அனுபவிக்கிறாளா அப்படின்னு இவளுக்கு யோசனை போயிட்டு இருக்கு. அதோடு கூட ஊர் ஒரு பக்கம் என்ன பேசுறதான், ஊர்ல இருக்கிற மத்த வம்பல இருக்கிற பொம்நாட்டிகள்லாம் என்ன பேசுறாலாம், என்ன ஒரு பொண்ணு வெக்கத்தை விட்டு ஆத்த விட்டு அம்மா கிட்ட சொல்லிக்காம கூட தனியா போய் காதலன் இருக்கக்கூடிய ஊர்ல போய் அவனை பார்த்துண்டு அப்படியான நிக்கணுமோ, இது ஒரு பெண் பிள்ளைக்கு அழகோ, ஒரு பொண்ணுக்கு இதெல்லாம் தகுமா, கணவன் தேடி வந்து இவளை கைப்பிடிக்கணும் ஒன்னும், அதுதானே பெண்களுடைய கற்பு. பெத்து வளர்த்த ஒரே தாய வயசான காலத்துல தவிக்க விட்டுட்டு போயிட்டாலே, போய் அங்க ஒரு புருஷன் இவளை சட்டை பண்ணாம அவன் பாட்டுக்கு ஜம்முன்னு படுத்துட்டு இருக்கான், சொகுசா படுத்துட்டு இருக்கான், அவன் முன்னாடி போய் நிக்கிறாளே, எவ்வளவு அவமானம் இவளுக்கு. சரி, இத்தனை தூரம் ஆத்த திறந்து இவ வந்தாலே, எனக்காக அம்மாவை மீறி ஆத்த திறந்து இங்க வந்துட்டியே, நீ சௌக்கியமா இருக்கியா அப்படின்னு எழுந்து உட்கார்ந்துண்டு ஒரு வார்த்தை இவளோட பேசினானா? பேசலையே. இவளை சட்டை பண்ணாம படுத்துட்டு இருக்கான், படுத்துட்டு இருக்கிற பெருமாள் எழுந்து உட்கார்ந்து பேசணும்னா இவளுக்கு பெரிய காதல் பெரிய பக்தி இருக்கணும். ஆனா அந்த பெருமாளோ பேசாம படுத்துட்டு இருக்கான், எழுந்துக்கல. அதுல இருந்து என்ன தெரியறது? இவளுக்கு அத்தனை பக்தி போறல, அத்தனை காதல் போறல, பெருமாள் எழுந்து தானே பேசுற அளவுக்கு இவ வருத்து இல்ல அப்படின்னு தெரியறது. எதுக்கு இப்படி ஒரு குழப்பம் இவளுக்கு அப்படின்னு நாக்கில நரம்பு இல்லாமல் ஊர்ல வம்பலக்கிறதுக்குன்னே அவதாரம் பண்ணின சில பெண்கள் பேசிட்டு இருப்பாளே, அவ வாயெல்லாம் நான் எப்படி அடைக்கிறது? இது என்ன எனக்கும் வருத்தத்தை கொடுத்து மத்தவா இவளை பத்தி தப்பா பேசும்படியா ஊர் விசவ சொற்களை எல்லாம் என் காதுல கேட்டு நான் புலம்பும்படியா பண்ணிட்டு போயிட்டாலே அப்படின்னு தவிக்கிறா தாய் இந்த பாட்டுல. என் பொண்ணு என்ன சொல்றா தெரியுமா? இவெல்லாம் உருப்படாத ஓய்வோ, பெத்த அம்மா பார்த்து நல்ல பையனா கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாலோ, இவளே தேடிண்டா. சரி, இவளே தேடிண்டு போனாலே அவனாவது இவளை ஏத்துண்டானா? இல்ல, அவன் பாட்டுக்கு சட்டை பண்ணாம படுத்துட்டு இருக்கான், அங்கேயே வெக்கமில்லாம நின்றுட்டு இருக்காளே இவோ அப்படின்னு சொல்லி இவெல்லாம் சரியில்லை, உருப்படாதவோ அப்படின்னு சொல்லி இந்த அம்மாக்காரி புலம்புறா. என்ன புலம்புறா? கொள்ளை என்பர் கொலோ குணம் மிக்கணல் என்பர் கொலோ இல்லை வாய்ப்பெண்டுகள் அயற்சேரியுள்ளொரும் எல்லே செல்வம் மல்கி அவன் கிடந்த திருக்கோளூர்க்கே மெல்லிடை நுடங்க இளமான் செல்லமேவினலே. இளமான் என்னுடைய சிறு மானை போன்று துள்ளி குதித்து விளையாடக்கூடிய அழகான பராங்குஷ நாயகி மெல்லிடை நுடங்க தன்னுடைய மென்மையான இடுப்பு நோகும்படியாக நடந்து போறாளாம். எங்க போறா? செல்வம் மல்கி அவன் கிடந்து கோளூர்க்கே மேவினல். இந்த பெண்ணு எப்படி இருக்கா தெரியுமா? இலக்கியங்கள்ல ஒரு வயசான அழகான இளம் பெண் ஒரு கதாநாயகி எப்படி இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கோ அந்த மாதிரி இருக்கா. சரீரமெல்லாம் இவளுக்கு அளவெடுத்து பண்ணினது போல சாமுத்திரிகா லட்சணங்களின் படி இருக்கிறது. ஒரு பெண்ணுடைய இடை எப்படி இருக்கணும் அப்படின்னா, வயசு பொண்ணு கல்யாண பொண்ணு நாயகியினுடைய இடை மெல்லிசா இருக்கணும்னு சொல்லிருக்கு. அந்த மாதிரி இருக்கா இல்லையான்னு தெரியாதபடிக்கு ஒரு மெல்லிசான இடுப்பை உடைய பேரழகியம் பொண்ணு. அப்பேற்பட்டவள் நிறைய நாள் சாப்பிடாததுனால உடம்புல அனாரோக்கியம் இருக்கு, அவளுக்கு சக்தி இல்லை உடம்புல. இப்போ அந்த சக்தி இல்லாத உடம்போடு கூட அத்தனை மெல்லிசான இடுப்பை வச்சுண்டு அவ இடுப்பை வளைச்சு வளைச்சு வேக வேகமா நடந்து போனா பாருங்க மூச்சிறைக்க. அப்ப அவளுடைய இடுப்பு எத்தனை நோகி இருக்கும், எத்தனை நாளை இடுப்பு வழியில கஷ்டப்பட்டு இருப்பான் என் பொண்ணு அப்படின்னு அவள் பட்ட இடுப்பு வழியை நினைச்சுக்கிறா இவ தாயார். அத்தனை வலியோட கூட தன்னை வருத்திண்டு எங்க போயிருக்கா இவோ? செல்வம் மல்கி அவன் கிடந்த திருக்கோளூர்க்கே மேவினல். நவநிதிகளும் பெருமாளிடத்திலே தஞ்சம் புக்கிருக்க, அந்த நவநிதிகளுக்கு மேலே பெருமாள் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய அவன் அப்படின்னு யார சொல்றா? பெருமாள், வைத்தமாநிதி பெருமாள். நிதிகளை வைத்து அதன் மேலே அந்த நிதிகளுக்கெல்லாம் மகாநிதியாய் பெரும் தனமாய் படுத்துக் கொண்டிருக்கிற வைத்தமாநிதி பெருமாளை சொல்லுகிறாள். செல்வம் மல்கி நவநிதிகள் எல்லாம் அப்படி படுக்கை போலே கிடக்க, அதன் மேலே வைத்தமாநிதி பெருமாள் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருக்கோளூர்க்கே இடுப்பு நோகும்படியாக நடந்து போனாலே. இவளை பார்த்து இந்த உலகம் என்ன சொல்றது தெரியுமா? கொல்லை என்பர் கொலோ. கொல்லை அப்படின்னா ஒன்னுத்துக்கும் பயன்படாத நிலம், எது போட்டாலும் விளையாதாங்க. இந்த தெற்கு பக்கம் எல்லாம்
வெசவு பாஷை. வெய்யரச்ச என்ன பண்ணுவா கோவத்துல, நீ கொள்ளையில போகணுவா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிறைய பேர் தப்பா நினைச்சுட்டு இருக்கா, நீ செத்து போகணும் அப்படின்னு திட்டுறான்னு நினைச்சுட்டு இருக்கா. அது அப்படி இல்ல. நீ கொள்ளையில போக அப்படின்னா நீ உருப்படாம போக, எதுக்கு நீ பயன்படாமல் போவாய்ன்னு அர்த்தம். இந்த கொள்ளை நிலம் அப்படின்னு சொல்றது, பொதுவா கொள்ளைக்கு போறேன் அப்படின்னா இந்த காலை கடன்களை முடிப்பதற்காக போகக்கூடியதான ஒரு பூமி. வேற எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. அது அங்க எதை போட்டாலும் முளைக்காது, எந்த விதையை போட்டாலும் முளைக்காது, பயிர் பண்ண முடியாது, செடி கொடிகள்லாம் வளராது, எதுக்கும் பிரயோஜனம் இல்லை அது. சரி, எதுவும் முளைக்கலன்னா பரவாயில்ல, ஆண் கட்டிட்டு வாசம் பண்ணலாமான்னா சுத்தமா இருக்கவே முடியாது, அத்தனை நாரும். அந்த மாதிரி ஒண்ணுக்கும் பயன்படாத நிலத்துக்கு கொள்ளை நிலம்னு பேரு. அந்த மாதிரி ஊர் ஜனங்கள்லாம் அவ பாஷையில கொள்ளை நிலம்னு பராங்குஷ நாய்க்க வயலாலாம். கொள்ளை நிலம் எப்படி எதுக்கும் பிரயோஜனம் இல்லாம இருக்கோ, அந்த மாதிரி பெத்து வளர்த்த தாயாருக்கும் இவளால பிரயோஜனம் இல்லை. சரி, ஆசைப்பட்டு எவனையோ தேடிட்டு போனாலே அவனாவது இத்தனை அழகான பொண்ணு என்னோட தேடி வந்துட்டான்னு சொல்லி இவளை கல்யாணம் பண்ணிட்டானா, எழுந்து இவளோட ஒரு வார்த்தையானும் பேசினானா, அதனால காதலனுக்கும் இவளாலே பிரயோஜனம் இல்லை. இப்படி எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத கொள்ளை நிலம் போல ஆயிட்டாலே இந்த பொண்ணுன்னு சொல்லி பரிகாசம் பண்ணி வம்பு பேசுறாளாம். இப்படி சொல்றதுக்கு சில பேர் இருக்கிறச்ச, நல்ல விதமா சொல்றதுக்குன்னு சில பேர் இருப்பாளோன்னு. பாகவதாலா ஸ்ரீ வைஷ்ணவாலா இருக்கக்கூடிய பெண்கள்லாம் என்ன சொல்லுவா, எத்தனை பக்தி இருந்தால் பெற்று வளர்த்த தாயாரையும் மறந்து பெருமாளை தேடிண்டு போயிருப்பா இந்த சின்ன வயசுல. இந்த சின்ன வயசுலதான் பெருமாள் மேல எவ்வளவு பக்தி. எங்க போவோம், எங்க தங்குவோம், எங்க சாப்பிடுவோம், எதை பத்தியுமே யோசிக்கலையே. தாயாரை விட்டுட்டு கையில பைசா இல்லாம அடுத்த வேலை சோத்துக்கு என்ன வழின்னு யோசிக்காம, யாரால என்ன ஆபத்து ஏற்படுமோன்னு யோசிக்காம, திரௌபதி எப்படி 2 கையை விட்டுட்டு சரணாகதி பண்ணி நின்னாலும் அந்த மாதிரி முழுசா பெருமாள் மேல பாரத்தை போட்டுட்டு பெருமாளை தேடி போயிட்டாலே இவளுடைய நிஷ்டை யாருக்கு வரும் அப்படின்னு உத்தமமான ஸ்ரீ வைஷ்ணவ பெண்கள்லாம் இப்படியும் பேசுவாளா இருக்கும். அதனாலே கொல்லை என்பர் கொலோ குணம் மிக்கணல் என்பர் கொலோ, நல்ல குணமான பொண்ணுன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாளோ. அயல் சேரி உள்ளாரும் சில்லைவாய் பெண்டுகள் எல்ல. அயல் சேரி வெளியூர்ல இருக்கக்கூடிய பெண்கள்லாம் நல்ல விதமா பேசுவாளோ இல்ல கொள்ளை நிலம் அப்படின்னு தூஷணம் பண்ணுவாளோ தெரியலையே. சில்லை வாய் பெண்டுகள், எப்போதும் வாயில சில்லறத்தனமாவே பேசுற வார்த்தைகளை உடைய பெண்கள். அவ நல்ல பெண்களா, நல்லதையே பேசுறவாளா இருந்தா இந்த குழந்தைக்கு எத்தனை பக்தி பெருமாளை தேடிட்டு போச்சு அப்படின்னு நல்ல விதமா தானே பேசணும். இதை இப்படியும் பேச முடியும்னா சில்லறத்தனமான பேச்சு பேசுறவாளால தான் இப்படி பேச முடியும். இல்லே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் பெத்து வளர்த்த பொண்ண இந்த வயசு பொண்ணா இருக்கக்கூடிய அவளை நல்ல விதமா பேசுவாளோ இல்ல எல்லாரும் பரிகாசம் பண்ணி அவளை ஏசுவாளோ அப்படின்னு எனக்கு கஷ்டமா இருக்கு. அவளுக்கு என்ன தெரியறது என் கஷ்டமெல்லாம், பெத்த தாயா நான் படுற கஷ்டத்தை எல்லாம் விட்டுட்டு போயிட்டாவோ அப்படின்னு புலம்புறாயோ. இங்க இளமான் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னா, பயமறியாதவள். வயசு பொண்ணா இருக்கோமே, ஆத்த விட்டு புறப்படுறோமே, யாரால என்ன ஆபத்து வருமோ, எந்த மிருகங்களால என்ன ஆபத்து வருமோன்னு எல்லாம் யோசிச்சாலா? இளரத்தம் இளங்கன்று பயமறியாதுன்னு புறப்பட்டு போயிட்டா. அதே மாதிரி நல்லது கெட்டது தெரியாதவள். நாயகனை தேடிக்கொண்டு நாம போலாமா, அவன் வர வரைக்கும் காத்துட்டு இருக்க வேணாமா, இல்ல பெத்தவா அவன் கையை பிடிச்சு கொடுக்கற வரைக்கும் காத்துட்டு இருக்க வேணாமான்ற நல்லது கெட்டதுகளை எல்லாம் யோசிக்காதவள். வயசு அந்த மாதிரி. இப்ப இவளை பத்தி யார் என்ன பேசுவாளோ, ஊர் என்ன பழிக்குமோன்னு நான் பயப்படுறேனே, அந்த பயம் அவளுக்கு இருந்ததா? என் பொண்ணை பத்தி என்ன பேசுவான்னு நான் படக்கூடிய பயம் என்னை பத்தி என்ன பேசுவான்னு அவளுக்கு இருந்ததா? இல்லையே. ஏன்னா வயசு அந்த மாதிரி. என்னுடைய தவிப்பெல்லாம் என்ன தெரியுமா, இப்படி ஊராரெல்லாம் இவளை ஏசும்படியா எல்லார்கிட்டையும் விசவ வாங்கிண்டு என் வயிற்றுச்சலையும் கொட்டிண்டு இத்தனை கஷ்டப்பட்டு இடுப்பு நோக அங்க போய் நின்றுட்டு இருக்காளே, அவன் ஒரு வார்த்தை எழுந்து இவளோட பேசினானா? பேசலையே. அழுதுண்டு வாய் துடிக்க நின்றுட்டு இருக்கா. அதை பார்த்துட்டும் அவன் பாட்டுக்கு அப்படி சந்தோஷமா படுத்துட்டு இருக்கானே வைத்தமாநிதி பெருமாள். இவள் போனது பரமபதத்துக்கா இருந்திருந்தா வாயை திறந்து பேசியிருப்பான். எப்படின்னா, பரமபதத்திலாவது அவன் வீட்டிலிருந்து வருமவரை விசாரிக்கிறான், அவன் திருக்கோளூரிலே வந்த பிறகு தனக்கு மிக்க செல்வம் சேர்ந்ததென்ற பெருமையாலே பள்ளி கொண்டு விட்டான் அப்படின்னு வியாக்கியானம். ஸ்ரீவைகுண்டத்துல பெருமாள் உட்கார்ந்துட்டு இருக்காரு. மோட்சத்துக்கு போன ஜீவாத்மா விரஜா ஸ்நானம் எல்லாம் பண்ணிட்டு ஸ்ரீவைகுண்ட எல்லையிலே நுழைந்து பெருமாளை சேவிச்சுண்டே பெருமாள் கிட்ட நெருங்குறச்சே பெருமாள் என்ன சொல்றான்? கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ, கூவிக்கொள்ளாய் வந்தந்தோ என் பொல்லா கருமாணிக்கமே அப்படின்னு எல்லாம் ஆழ்வார் ஆசைப்பட்டது போல அப்படி கை தட்டி நம்முடைய பேரை சொல்லி கூவி இங்க வா அப்படின்னு ஆசையா கூப்பிடுறான். இந்த ஜீவனம் பெருமாள் கூப்பிடுறானேன்னு ஆசையா கிட்டக்க போறது. அப்படியே இந்த ஜீவனை தூக்கி மடியில உட்காத்தி வச்சுட்டு உச்சி மோந்து சேர்த்து அனைத்து முத்தம் கொடுக்கறான், அனுபவிக்கிறான்னு எல்லாம் சொல்றோமோ இல்லையோ. அந்த மாதிரி பரமபதத்துக்கு போயிருந்தா கூட
அவன் உட்கார்ந்துண்டு இவ்வளவு விசாரிச்சிருப்பான். பராங்குஷ நாயகி வந்துட்டியா, உன்னை பார்த்தது எத்தனை சந்தோஷம் தெரியுமா எனக்கு, எத்தனை நாள் நீ என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டியோ அத்தனை நாள் நானும் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தேன். சரி, நீ பூலோகத்துல இருந்து பாசுரம் எல்லாம் பாடி ஜனங்களை திருத்திட்டு வரணும்னு காத்துட்டு இருந்தேன், வந்துட்டியா வா அப்படின்னு சொல்லி தூக்கி மடியில உட்காத்தி வச்சுட்டு சேர்த்து கட்டிண்டு மாலோல நாட்டமா லட்சுமேந்திர சிம்ம நாட்டமா பராங்குஷ நாயகி இடுப்புல கை போட்டுண்டு அப்படியே ஜோடியா சேவை சாதிச்சிருப்பா. அதே வைகுண்டநாதன் தானே இங்க திருக்கோளூர்ல படுத்துட்டு இருக்கான், அங்க உட்கார்ந்துட்டு இருக்கான், இங்க படுத்துட்டு இருக்கான். அது வைகுண்டம், இது திருக்கோளூர். வேற ஊருக்கு வந்தா என்ன, உட்கார்ந்துட்டு இருக்கிறவன் படுத்துட்டாதான் என்ன, இவனுடைய வழக்கம் என்ன, தன்னை நோக்கி வரவால பேர் சொல்லி விசாரிச்சு அவளோட கலந்து பேசுறது தானே இவனுடைய பழக்கம். அதை திருக்கோளூர்லயும் பண்ணிருக்கலாமோன்னா. ஆனா இத்தனை ஆசையா கண்ணீரும் கம்பளையுமா நிக்கிற ஒரு பக்தியை நிக்க வச்சுட்டு படுத்துட்டு இருக்கானே, என்ன காரணம் தெரியுமா? சாமி அவனுக்கு வசதி வந்து கொடுத்து பெரிய பணக்காரனா இருக்கான் திருக்கோளூர்ல, அந்த பணம் மிதப்புல படுத்துட்டு இருக்கான் பெருமாள். இப்போ செல்வம் மல்கி அவன் கிடந்த திருக்கோளூர், செல்வத்துக்கெல்லாம் ரெப்ரசன்டேட்டிவ் சாட்டமா இருக்கக்கூடிய நவநிதிகளும் இப்ப அவனுக்கு கீழே இருக்க அத்தனை பணம் வந்து கொடுத்து, இத்தனை பணங்களுக்கும் ஒரே குபேரனாக இருக்கக்கூடியவன் நான் தான் அப்படின்ற பண மிதப்பிலே அவனுக்கு கண்ணு தெரியாத போட்டு அதனால என் பொண்ணை கண்டுக்க மாட்டேன்றான் அப்படின்னு சாமான்யமான ஒரு பெண் புலம்பக்கூடிய புலம்பலை பராங்குஷ நாயகி இங்க புலம்புறான். பெருமாளுக்கு அதெல்லாம் ஒரு விஷயமா? நவநிதிகள் வந்து இவனிடத்துல தஞ்சம் புகுந்தது, எங்களை ரட்சி எங்களை காப்பாத்துன்னு சொல்லி அதுகள் தான் இவன் காலடியில வந்து நின்னுதே ஒழிய, இவன் சம்பந்தம் இருக்கிறதுனாலதான் அதுங்களுக்கு பெருமையே ஒழிய கேவலம் பணம் வச்சிருக்கிறதுனால பெருமாளுக்கு பெருமையோ? அந்த பணத்தை மட்டும் யார் படைச்சா சுவாமி? அதுவும் இவன் தானே படைச்சான். நவநிதிகள்லாம் வெறும் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அவ்வளவுதான். செல்வத்துக்கு அதிபத்னி யாரு? சாட்சாத் பிராட்டி ஸ்ரீ மகாலட்சுமி. அவளையே தன்னுடைய செல்வமாக கொண்டவன், அவளுக்கும் செல்வனானவன், திருவுக்கும் திருவாகிய செல்வனிவன். அப்படி இருக்கிறச்ச கேவலம் நவநிதிகளை எல்லாம் வச்சுட்டு படுத்துட்டு இருக்கிறதுனால அவன் பக்தால மறந்துட்டு கேவலம் பணம் தான் பிரதானம்னு நினைப்பானா? நமக்கு பணம் யூஸ் ஆகும் சுவாமி, நம்ம பணம் இருந்தா ஒரு பால் வாங்கலாம், தயிர் வாங்கலாம். பெருமாள் பணத்தை வச்சுட்டு என்ன பண்றது? இல்ல பெருமாள் பணம் கொடுத்து வாங்க வேண்டிய வஸ்து ஏதானே இருக்கா? இல்ல பெருமாளுக்கு முதல்ல அபேட்சிதம் தேவைன்னு ஏதானே இருக்கா? ஒண்ணும் கிடையாது. இவளுடைய புத்தி அப்படி நினைச்சுக்கிறா. அங்க இருக்கிற வரைக்கும் ஒழுங்கா இருந்தான், இப்ப வந்து பெரிய பணக்காரனா படுத்துட்டு இருக்கிறதுனால கண் தெரிய மாட்டேன்றதுன்னு வெய்யறாவோ பெருமாள். எது எப்படியோ, எனக்கு ஒரு வருத்தம் என்ன தெரியுமா? என் பொண்ணை யாரும் தப்பா பேசிடக்கூடாதுன்றது மட்டும்தான் என்னுடைய வருத்தம், வேற ஒண்ணுமே இல்லை. நான் என்ன பண்றது, இப்படி புலம்பிண்டே இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி புலம்பி புலம்பி மனசாத்திக்கிறான். அடுத்த பாட்டுல என்ன சொல்றா? யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, யார் நம்மள நன்னா சொன்னாலும் பரவாயில்ல, யார் நம்மள பழித்தாலும் பரவாயில்ல, ஆனா என்னுடைய எண்ணமெல்லாம் பெருமாளை போய் சேவிக்கணும், திருக்கோளூர் போய் வைத்தமாநிதி அனுபவிக்கணும்ன்றதுதான், அதுதான் முக்கியம்னு புறப்பட்டு போயிட்டா என் பொண்ணும். அந்த மாதிரி பயம் அறியாமல் ஊர் பேச்சுக்கெல்லாம் பயப்படாமல் போன என்னுடைய பொண்ணும் என் தைரியத்துல போனான்னா இளம் கன்று பயமறியாதுன்னு எதை பத்தி யோசிக்காத போயிட்டான்னு சொன்னேனே. அதனால கேவலம் சின்ன பொண்ணும் வயசு பொண்ணும் விளையாட்டு பொண்ணும் அப்படின்னு நினைக்காதீங்க அவளை. அவள் எப்பேற்பட்டவள் தெரியுமா? பிராட்டிகளுக்கு சமானமானவள். ஸ்ரீதேவி, பூமிதேவி, நீலாதேவி அப்படின்னு பெருமாளுடைய தேவிமார்கள் இருக்காளே, அவளுக்கு சமானமானவள். எதிலே? அழகிலே பிராட்டிகளுக்கு சமானமானவள், குணத்திலே பிராட்டிகளுக்கு சமானமானவள், கருணையிலே பிராட்டிகளுக்கு சமானமானவள், பெருமாளுக்கு பொருத்தமான மனைவி என்கிற ஸ்தானத்திலே பிராட்டிகளுக்கு சமானமானவள். எப்படி 3 தேவிகளும் போட்டி போட்டுக்கொண்டு தங்களுடைய அன்பை பெருமாள் மேல பொழியறாளோ, அந்த மாதிரி இவளும் பெருமாள் மேல ஆசையோடு கூட காதலை பொழிவதிலே 3 பிராட்டிகளுக்கு சமானமானவள். பெருமாள் பக்கத்துல ஒரு பக்கம் ஸ்ரீதேவியும் இன்னொரு பக்கம் பூமி தேவியும் நீலாதேவியும் உட்கார்ந்து இருக்காளே, அந்த மாதிரி இவளும் பெருமாள் பக்கத்துல உட்கார்வதற்கு சமானமானவள். இப்படி பல விதங்கள்ல பிராட்டிக்கு சமானமானவள். பிராட்டிமார்கள் ஜீவாத்மாக்களை பெருமாள் திருவடிகளை சேர்ப்பிக்கணும் அப்படின்னு பாடுபடுறா. அந்த மாதிரி இவளும் பல பாசுரங்கள் பாடி சரணாகதி மார்க்கத்தை எல்லாம் காட்டி கொடுத்தோ பல ஜீவராசிகளை பெருமாள் திருவடிகள்ல சமர்ப்பிக்கணும்னு பாசுரங்களா பாடி 4 பிரபந்தங்கள் தந்து போராடினவோ. அந்த போராட்டத்திலும் பிராட்டிகளுக்கு சமானமானவள். இந்த சின்ன வயசுலயே பிராட்டிகளுக்கு சமானமானவள்னு சொல்லக்கூடிய அந்த பக்குவத்தோட நிறை குடமா பூரண கும்பமா இருக்காளே இந்த பொண்ணு. அவள் ஆசைப்பட்டதெல்லாம் என்ன? ஒன்னே ஒண்ணு, தன் கணவனும் தன் காதலனுமான பெருமாளை போய் அடைய வேணும் அப்படின்ற ஒரே ஒரு ஆசைதான் அவ பட்டது. நியாயமான ஆசை. அது நிறைவேறினா போறோம்.
நான் அவளை பிரிஞ்சு புலம்புறது என்னோட போட்டோம், என் கஷ்டம் என்னோட போட்டோம். என் பொண்ணு என்ன விட்டுட்டு போயிட்டா, தவிக்கு விட்டுட்டு போயிட்டா, கஷ்டம் தான், இல்லைன்னு சொல்லல. நான் கஷ்டப்பட்டா பரவாயில்ல. ஊர் ஜனங்க என்ன வேணாலும் பேசட்டும், புகழட்டும், பழிக்கட்டும், ஊர் வாயை அடக்க முடியாது, அது பரவாயில்ல. எது எப்படியோ உடம்பு நோக போனாலே, அழுதுண்டே போனாலே, அவ போன நோக்கம் நிறைவேறணும். அவள் பெருமாளோடு கூட சந்தோஷமா ஆனந்தமா அனுபவிக்க வேணும். அவளுடைய ஆசை தடையில்லாம நிறைவேற வேணும். அது ஒண்ணுதான் இப்ப எனக்கு குறையாக இருக்கிறது. அவ சந்தோஷமா இருந்தா போறோம். ஆமா, நான் ஏன் இத்தனை புலம்பின்னு இருக்கேன்? என்ன அவ கூட அழிச்சுட்டு போகாம தனியா விட்டுட்டு போயிட்டாலோன்னும் அதனால புலம்பின்னு இருக்கேன். அம்மா நீயே வா போலான்னு என்ன அழிச்சுட்டு போயிருந்தாளானா அவ பெருமாள் அனுபவிக்கிறத பார்த்து சந்தோஷப்படுற முதலாள் நானாதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அடுத்த பாட்டுல தன்னுடையதான நிலையை வெளியிடுகிறாள். மேவி நைந்து நைந்து விளையாடலுரால் என் சிறு தேவி போல் இனித்தன் திருமால் திருக்கோளூரில் பூவியல் பொழிலும் தடமும் அவன் கோயிலும் கண்டு ஆவியுள் குளிர எங்கனே உகக்குங்கொள்கின்றே. மேவி பெருமாளை சேவிக்கணும், பெருமாளோட சேர்ந்து கலக்கணும் அப்படின்ற எண்ணத்திலே ஸ்திரமான புத்தி உடையவளாக இருந்தால், மேவுதல் அப்படின்னா ஸ்திரமான அர்த்தம். நமக்கு 2 நாள் பெருமாளை சேவிக்கணும், இங்க போகணும் அங்க போகணும்னு தோன்றது, 2 நாள் உடம்பு ஒரு மாதிரி இருக்கு, ஆத்துல இருந்தா போறோம்னு தோன்றது, நினைச்சா பக்தி வர்றது, நினைச்சா பக்தி போயிடுறது, அப்படி இல்ல. எப்போதும் பெருமாளோட கூட இருக்க வேண்டும் என்பதிலே ஸ்திரமான தீராத ஆசையும் காதலும் உடையவள். மேவி பெருமாளையே நினைச்சுண்டு, பெருமாள் காரியமாவே இருந்துண்டு, பெருமாள் பைத்தியமா இருந்துண்டு, நைந்து நைந்து நஞ்சு போயிட்டா. அப்படியே ஏன் நஞ்சு போயிட்டா? பெருமாள் வரல, சேவை கொடுக்கல, என்ன உடனே சாப்பிடல, தூங்கல, அழுதுண்டே இருக்கா. கையில இருக்கிற வலை கழண்டி உண்டெடுத்து, உடம்பு ஒல்லியா போயிடுத்து, கண்ணு கருத்து போயிடுத்து, கருவலையம் எல்லாம் வந்துடுத்து. இப்படி பெருமாளை நினைச்சு நினைச்சு பெருமாள் வராதபடினாலே அவனை மிஸ் பண்ற ஃபீலிங்ல நைந்து போயிட்டா. ஒரு நைந்து சொன்னா போறாதோ, எதுக்கு 2 நைந்துன்னா, நஞ்சு போயிட்டான்னா சாதாரணமா நஞ்சு போயிட்டான்னு நினைச்சுக்காதங்க, ரொம்ப நொந்து போயிட்டாவோ, மிகவும் தளர்ந்து விட்டாள். நைந்து போனால் அப்படின்னா தளர்ந்து போயிட்டா. நைந்து நைந்துன்னா ரொம்ப தளர்ந்து போயிட்டா. இவ்வளவு தளர்ச்சின்னு வாயால சொல்ல முடியாது, அத்தனை தளர்ந்து போயிட்டா. எதனால தளர்ந்து போனால், எதனாலே மிகவும் தளர்ந்து போனால், பெருமாளை சேவிக்க வேண்டும் என்கிற ஆசை ஸ்திரமா இருந்தபடினாலே, அவன் வராதபடினாலே மிகவும் தளர்ந்து போனால். யார் தெரியுமா? என் பொண்ணு. விளையாடலுரால், அவள் வயசுக்கு தகுந்த விளையாட்டை விளையாடினதே கிடையாதவோ. அவ வயசுக்கு குழந்தை பருவத்துல சொப்பெல்லாம் வச்சுட்டு விளையாடணும், அப்ப விளையாடல. கொஞ்சம் வளர்ந்தா விட்டு பறவைகளோட, கண்ணுக்குட்டி போன்ற மிருகங்களோட விளையாடணும், அதையும் பண்ணல. இந்த வயசுக்கு அவள் வயசு பொண்களோட சேர்ந்துட்டு பல்லாங்குழி ஆடுறது, அப்படியே ஒன்னா ஆத்துக்கு குளிக்க போறது, அப்படின்னு பூ பறிக்கிறேன், பழத்தை காய பறிச்சுட்டு வரேன்னு விளையாடணும், அதையும் விளையாடல. விளையாடலுரால், எந்த விளையாட்டையுமே விளையாட மாட்டேன்றா, பிரம பிடிச்சது போல இருக்கா. யார் தெரியுமா? என் சிறு தேவி போல், என் சிறு பெண், என்னுடைய சின்ன பொண்ணு, வயசு பொண்ணு. சின்ன பொண்ணு வயசு பொண்ணுன்னு சொல்றேன்றதுக்காக அவளை ரொம்ப மெச்சூரிட்டி இல்லாதவள் அப்படின்னு நினைச்சுக்காதுங்க. தேவி போல், பிராட்டிமார்களை போலே வசந்த ஸ்தானத்திலே இருக்கக்கூடியவள். அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைகிறாளே, அதுபோல ஒரு க்ஷணமும் பெருமாளை விட்டு பிரிய மாட்டேன் இருக்கக்கூடிய பிராட்டி ஸ்தானத்திலே, பத்தினிமார்கள் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவள் சிறு தேவி. வயசுல சின்னவளா இருந்தாலும் எண்ணத்திலும் பக்குவத்திலும் தாயார்களைப் போலே வசந்தவளிவள். தன் திருமால் திருக்கோளூரில் போய், அவனுடைய பெருமாள் இருக்கக்கூடிய திருக்கோளூருக்கு போயிருக்கா. இப்போ யாருடைய பெருமாள்? தன் திருமால், பராங்குஷ நாயகியினுடைய திருமால் இருக்கக்கூடிய திருக்கோளூர் போயிருக்கலாம். அது என்ன பராங்குஷ நாயகியினுடைய திருமால்? அப்ப நமக்கெல்லாம் திருமால் கிடையாதா? இந்த பராங்குஷ நாயகியினுடைய தாயாருக்கு திருமால் கிடையாதா? அது என்ன பராங்குஷ நாயகியினுடைய திருமால் அப்படின்னா, எல்லாருக்கும் பக்தி உண்டு, ஆனா இவள் பக்தி ஒன்றையே காரியமா வச்சுருக்கா. நமக்கு பெருமாளை சேவித்தாலும் சரி, சேவிக்கலன்னாலும் பரவாயில்ல, ஆனா பெருமாளை சேவிக்கலன்னா இவளுக்கு கைகால் ஓட மாட்டேன்றது. அதனால பெருமாளையே தன்னுடைய உடல் பொருள் ஆவியா நினைச்சுட்டு இருக்கிறபடியினால அவளுடைய திருமால். பெருமாள் அப்படின்னா அவளுக்குத்தான் பெருமாள், அப்படின்னா பராங்குஷ நாயகிக்கு தான் பெருமாள், அவளுக்கு அப்புறம் தான் நாம் எல்லாம் அப்படின்னு சொல்லும்படியா தன் திருமால். இந்த தன் திருமால் அப்படின்னு சொல்றதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. என்னன்னா, திருவை போலே தன்னிடத்திலும் மால் உடையவன். திருமால் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, திரு அப்படின்னா லக்ஷ்மி, மால் அப்படின்னா ஆசை காதல். திருமால் அப்படின்னா லக்ஷ்மியினிடத்திலே ஆசை உடையவன்.
திருன்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மியினிடத்திலே மால்னு சொல்லக்கூடிய வியாமோகத்தை, காதலை உடையவன், மயக்கத்தை உடையவன். லக்ஷ்மி லோலன், மா லோலன் சொல்றோம் இல்லையோ, மா அப்படின்னா லக்ஷ்மி, லோலன் அப்படின்னா ஆசை உடையவன். சதா லக்ஷ்மியினிடத்துல ஆசையோடய இருக்கிறவனுக்கு மாலோலன் பேரு. அந்த மாதிரி இந்த மாலோலன் அப்படின்ற சம்ஸ்கிருத பதத்திற்கு அப்படியே நேர் தமிழ் பதம் திருமால். திருன்னு சொல்லக்கூடிய லட்சுமியினிடத்தில் எப்போதும் காதலோடைய கூட இருக்கக்கூடியவன். அவன் எப்படி திருவினிடத்திலே மாலோடு கூட காதலோடு கூட இருக்கிறானோ அது போல என்னிடத்திலும் காதலோட கூட இருப்பவன் அப்படின்னு பராங்குஷ நாயகி சொல்லி தன் திருமால் அப்படின்னு அவனை சொல்றான். பிராட்டிமார்களுக்கு பெருமாள் சொந்தம். எப்படி எத்தனைதான் அடியவர்கள் பெருமாள் அனுபவிச்சாலும் பெருமாள் பக்கத்துல இருந்து அவனுக்கு சேவகம் பண்ணிட்டு இருக்கிறவா யாரு? பிராட்டிமார்கள் தானே. அப்படி அந்த பிராட்டிமார்களோடு சமமாக அவன் அருகிலே அமர்ந்து அவனுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய, அவன் திருவடிகளை பிடித்து விடக்கூடிய அவனுடைய மனைவிமார்களிலே ஒருத்தியான பராங்குஷ நாயகி. எப்படி பிராட்டியினிடத்துல தீராத காதலோட பெருமாள் இருக்கானோ அதே போலத்தான் இந்த பராங்குஷ நாயகியினிடத்திலும் தீராத காதலோட பெருமாள் இருந்தான். அதனாலதான் இத்தனை அனுபவம் கொடுத்தான். அதனாலதான் இவ இத்தனை பாசுரம் பாடினா, இத்தனை நாள் அழுதுன்னு இருந்தா. அப்படி பிராட்டிமார்களை போலே தீராத காதலை உடைய திருமால் அப்படின்னு சொல்றா, தன் திருமால். இப்ப இந்த பொண்ணு என்ன பண்றா? தன் திருமால் திருக்கோளூரில், அவளுடைய திருமாலான வைத்தமாநிதி பெருமாள் சயனிச்சென்றிருக்கிற திருக்கோளூரில் பூவியல் பொழிலும் தடமும் அவன் கோயிலும் கண்டு ஆவி உள் குளிர எங்கனே உகக்குங்கொள்கின்ற. பூவியல் பொழிலும் தடமும், நிறைய பூக்கள் அப்படியே வாசனையோடு கூட பூத்து குலுங்கி வாசம் வீசுகின்ற அழகான தோட்டங்களையும் சோலைகளையும் நந்தவனங்களும் உடைய, அப்படியே நிறைய புஷ்பங்கள் வாசனையோடு கூட அடர்த்தியா பூத்து குலுங்கணும் அப்படின்னா என்ன தேவை? நல்ல நீர்வளம் தேவை. இத்தனை ஆச்சரியமான புஷ்பங்கள்லாம் அப்படியே கொத்து கொத்தா பூக்குறது, இதுக்கெல்லாம் தண்ணி எங்க இருந்து வருது அப்படின்னா ஆச்சரியமான தடாகம் இருக்கிறது அங்கே, நிதி தீர்த்தம் இருக்கிறது அங்கே. பூவியல் பொழிலும், புஷ்பங்கள் பூத்து குலுங்குகிற நந்தவனங்களும் தடமும், அந்த புஷ்பங்களுக்கு நீரை வார்க்கிற பெரிய தடாகமும் திருக்குளமும், அவன் கோயிலும் ஆச்சரியமா சுத்தி நந்தவனங்கள், அந்த நந்தவனங்களுக்கு நடுவிலே ஒரு ஆச்சரியமான நிதி தீர்த்தம்னு சொல்லக்கூடிய தடாகம், அந்த தடாகத்துக்கு முன்னாலேயே பெருசா அகன்று விரிந்த அவனுடைய கோயில். அவன் கோயிலும் தனக்கு இஷ்டமான அந்த எம்பெருமானுடைய கோயிலும், தான் எந்த இடத்துக்கு போய் யாரோட பழகணும்னு நினைச்சாலோ அந்த பெருமாளுடைய வீடு போல இருக்கக்கூடிய கோயிலும். நமக்கு கோவில் சுவாமி அது. அவ பராங்குஷ நாயகி, அவளுடைய பர்த்தா இருக்கக்கூடிய இடம், அவளுக்கு என்ன அது? கோவில் கிடையாது, புக்கான் அது. பராங்குஷ நாயகியினுடைய தாயார் இருக்காளே அந்தான் புறந்தான், அது ஆழ்வார் திருநகரில் இருக்கு. இது பராங்குஷ நாயகி எவன் மேல தீராத காதலோட இருந்து எவன் கரம் பற்ற வேண்டும் என்று நினைத்தாலோ அந்த வைத்தமாநிதி பெருமாள் வசிக்கிற இல்லம் இது. அது அவளுக்கு புக்கான். அவன் கோயிலும் இவள் புகுந்தகமும், தனக்கு இஷ்டமான வாசஸ்தானமாகிய இவள் புகுந்தகமும் கண்டு அதை சேவித்த சந்தோஷத்திலே, என்ன சந்தோஷம் அதெல்லாம் பார்த்தா? பெருமாளை பார்த்தா சந்தோஷம் வர்றது சரி, பூந்தோட்டம் தடாகம் கோவில் இதெல்லாம் பார்த்தா என்ன சந்தோஷம்? இந்த புஷ்பங்கள் தானே கழுத்துல மாலையா அவன் போட்டு படுத்துட்டு இருக்கான் அப்படின்னு பெருமாளுடைய சம்பந்தத்தினாலே அந்த புஷ்பத்தை பார்த்தா பெருமாளை பார்த்தா மாதிரி சந்தோஷமா அவளுக்கு. இந்த தடாகத்துல தானே அவன் தீர்த்தம் ஆடுறான், இந்த தடாக ஜலத்தை கொண்டுதானே அவனுக்கு திருவாராதனம் எல்லாம் நடக்கிறது அப்படின்னு பெருமாளுடைய சம்பந்தம் கண்டு இந்த தடாகத்தை பார்க்கிற போது பெருமாள் ஞாபகம் வருது. கோயிலை பார்த்தா என்ன சந்தோஷம்? இந்த கோவில்ல தானே தன்னுடைய இல்லமாட்டம் அந்த பெருமாள் நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கான், ஸ்திரவாசம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு காதலன் காதலியுடைய வீடை பார்க்கிற போது, காதலி காதலனுடைய வீடை பார்க்கிற போது என்னமோ அந்த வீடு இவாளோட பேசுற மாதிரி சந்தோஷமா ரசிக்கிறாளே, அந்த ரசனை இவளுக்கு இப்போ. பூவியல் பொழிலும் தடமும் அவன் கோயிலும் கண்டு இதெல்லாம் பார்த்து ஆடாம அசங்காம அப்படி ஆண் அகல கண்களை விழித்து ஆசையோட கூட பார்த்து ஆவி உள் குளிர அவளுடைய ஆத்மா அப்படி குளிர்ந்து போச்சான். இத்தனை நாள் மனசும் தபிச்சுட்டு இருந்தது, பெருமாளை பிரிஞ்ச ஏக்கத்திலே ஆத்மாவும் தபிச்சுட்டு இருந்தது, ஒன்னும் சாப்பிடாதபடினால சரீரமும் தபிச்சுட்டு இருந்தது. இப்படி 3 விதமான தாபங்களோட கூட இருந்தால் புறந்தாத்துல இருக்கிற வரைக்கும். புக்காத்துக்கு வந்துட்டா, ஆனா பெருமாள் ஒரு வார்த்தை பேசல, இவளை சேர்த்து அணைத்துக் கொள்ளவில்லை, இவள் பெருமாளோடு சேர்ந்து வாழ ஆரம்பிக்கவில்லை.
ஆனாலும் இவள் ஆவி குளிர்ந்து விட்டது. ஏன்னா எங்க வரணுமோ அங்க வந்துட்டா, எதையெல்லாம் பார்த்துட்டு எங்கெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டாலோ அங்க இருந்துட்டு இருக்கா. இப்போ பெருமாளை நினைச்சுட்டாலாம், உன்னுடைய திவதேசத்திற்கு நான் வந்து உன்னுடைய தீர்த்தத்துல தீர்த்தாமாடிண்டு அங்க இருக்கிற புஷ்பங்களை எல்லாம் எடுத்து உன் மேல போட்டு விளையாடிண்டு அழகா மாலையெல்லாம் விதவிதமா அழகா தொடுத்து உன் கழுத்துல போட்டு ஆசை பார்த்து அழகு பார்த்து நான் உனக்கு பாதத்தை புடிச்சு விட்டு உனக்கு தலையை எல்லாம் பண்ணி போட்டு உங்க ஆத்து காரியத்தெல்லாம் நான் பண்ணிட்டு உங்க ஆத்துல ஒருத்தியா நான் இருந்துட்டு இருக்கணும் அப்படின்னு பல நாள் இயங்கினாலே இந்த பராங்குஷ நாயகி. அதுல எல்லாம் ஒன்னொன்னா நடக்கிறது. இப்போ எங்க தான் போய் நிரந்தரமா வசிக்கணும்னு நினைச்சாலும் அந்த இடத்துக்கு வந்துட்டா. இப்போ எதையெல்லாம் பார்த்து எதோடெல்லாம் பேசிட்டு இருக்கணும் விளையாடணும்னு நினைச்சாலும் அங்க வந்துட்டா. இப்ப பாருங்க, தாயார் என்ன சொன்னா, வாங்கி வச்ச சாமானோட விளையாடல, பாக்குற பறவைகளோட பேசலன்னாலே இங்க வந்து குளத்தோட பேசுறா, பூந்தோட்டத்தோட பேசுறா, கோவிலோட பேசுறா. எப்படி பேசுறா? பெருமாளுடைய சம்பந்தத்தினால பேசுறா. எனக்கு நம்பிக்கை இருக்கு, படுத்துட்டு இருக்கிற பெருமாள் எழுந்து நின்று என்னோட பேசுவார், என் கையை பிடிப்பார், என்ன கல்யாணம் பண்ணிப்பார், நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிப்போம். அப்படி வாழற போது நானும் அவரும் கையை கோத்துண்டு இந்த குளத்துக்கு வந்து ஒன்னா குளிப்போம், ஒருத்தர் மேல ஒருத்தர் ஜலத்தை வாரி அரிச்சுட்டு விளையாடுவோம். நாங்க 2 பேரும் அப்படி காலார உலாத்தி அந்த தோட்டத்துக்கு போய் நான் புஷ்பங்கள் எல்லாம் பறித்து பெருமாள் மேல போடுவேன், பெருமாள் புஷ்பத்தை எல்லாம் பறித்து என் தலையில சூட்டி விடுவார். அந்த மாதிரி விளையாடி போனாங்க. நானும் பெருமாளும் சேர்ந்து கையை கோத்துண்டு அப்படியே ரெட்ட புறப்பாடாட்டமா, பெருமாள் தாயார் புறப்பாடாட்டமா இந்த பெரிய கோவில்ல அப்படி சுத்தி வர போறோம். நானும் பெருமாளும் சேர்ந்தே இந்த ஆத்துல வாழ போறோம் அப்படின்னு இதெல்லாம் பார்த்த உடனே அவனுடைய ஞாபகம் வரவே தான் எங்க வந்து சேரணுமோ அங்க வந்தபடியினாலே இதெல்லாம் நினைத்து ஆவி உள் குளிர, அவள் சரீரம் குளிர்ந்து போயிடுத்து, அவள் மனசு குளிர்ந்து போயிடுத்து, அவள் ஆத்மாவும் குளிர்ந்து போயிடுத்து. குளத்துக்கிட்ட போனா மூழ்கி ஒரு ஸ்நானம் பண்ணா சரீரத்தினுடைய வெப்பமெல்லாம் போயிடுத்து. பெருமாள் சம்பந்தப்பட்ட வஸ்துவை எல்லாம் பார்த்தா மனசாரி போயிடுத்து. தான் வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழ தொடங்க போகிறோம்னு தெரிஞ்ச உடனே ஆத்மாவும் குளிர்ந்து போயிடுத்து. எங்கனே புகக்கும் கொல், இவ எவ்வளவு ஆசைப்பட்டதுக்கெல்லாம், எவ்வளவு ஏங்கினதுக்கெல்லாம், எத்தனை காலம் கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் பலன் அடையும்படியா திருக்கோளூருக்கு போய் இதெல்லாம் பார்த்தவன் பக்கத்துல நிக்கிறாளே, இதையெல்லாம் பார்த்து உகக்கிறாளே, பல வருஷமா இவளுடைய உடம்பு சூடு, மனசு சூடு, ஆத்மா சூடு, இதெல்லாம் நம்மளால ஆத்த முடியல. அதெல்லாம் தானா தனிஞ்சு போய் இது 3ம் குளிர்ந்து போய் நிக்கிறாளே இப்போ என் பொண்ணும். அதை பார்க்கறதுக்கு எனக்கு எத்தனை சந்தோஷமா இருக்கும், அதை பார்க்கறதுக்கு நான் எத்தனை பாக்கியம் பண்ணிருக்கணும். பெத்த பொண்ணும் இத்தனை சந்தோஷமா இருக்கான்னா அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடியவள் முதல்ல தாய் தானே. எனக்கு அந்த பாக்கியம் இல்ல போயிடுத்து, நான் அதை பார்த்து சந்தோஷப்படாத போயிட்டேனே. எது எப்படியோ என்ன அழிச்சுட்டு போனாலோ போலையோ, எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தாலோ கொடுக்கலையோ, அவளான சந்தோஷமா இருக்காளே, அவளான அவள் ஆசைப்பட்ட பாக்கியத்தை உகந்து அனுபவிக்கிறாளே. அதனால என்னால முடிஞ்சது நான் தடுக்காம இருக்கணும், இத்த நான் தடுக்க மாட்டேன், அவள் பெருமாள் அனுபவிக்கட்டும் அப்படின்னு தன் மனசை தான் தேத்திண்டா. எல்லா தாயார்களும் ஆசைப்படுறது போல பெண் மாப்பிள்ளையோட சேர்ந்து இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படக்கூடிய என்னுடைய ஆசை எப்போது நிறைவேறுமோ. இதுல பிராட்டிமார்களை போலேன்னு சொன்ன இடத்துல வியாக்கியாதா ஒண்ணு சொல்றார், பிராட்டிமார்கள் ஆட்டம் தான், பிராட்டி கிடையாது. என்ன சுவாமி இப்படி சொல்லிட்டார் அப்படின்னா, சுவாமி பிராட்டிமார்கள்லாம் திருமண பருவவாளுக்கு, திருமணமாற வயசவாளுக்கு. ருக்மிணி பிராட்டிக்கு கண்ணன் இடத்துல எப்ப காதல் வந்தது? கல்யாண வயசுல காதல் வந்தது. ருக்மிணி தேவிக்கு கன்னி பருவத்திலே காதல் வந்தது. கண்ணனை கல்யாணம் பண்ணிண்டா வாழ்ந்தா. ஆனா சின்ன வயசுல எல்லாம் எப்படி இருந்தா? அவளுடைய தோழிகளோடு கூட சகஜமா விளையாடிண்டு சந்தோஷமா இருந்தாலே அதெல்லாம் பார்த்து அவளுடைய பெத்தவா எத்தனை சந்தோஷமா இருந்தா. அந்த மாதிரியான சந்தோஷத்தை எல்லாம் எனக்கு சின்ன வயசுல இருந்தே கொடுக்கலையேவோ. ருக்மிணி பிராட்டியினுடைய தாயார் தகப்பனார் பெற்ற இன்பத்தை என் குழந்தை நன்னா விளையாடி சந்தோஷப்பட்டு ஓடியாடி திரியறத பாக்குறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல. பிறந்ததுல இருந்தா எல்லாம் விட்டுட்டா. வயசு பொண்ணா காதல்னா என்ன, கல்யாணம்னா என்ன அப்படின்னு கல்யாண வயசுல வந்த போது காதலிக்கிறது கல்யாணம் பண்ணிக்கிறது வேற. பிஞ்சாய் பழுத்தாலை ஆண்டாலைன்னு சொல்றது போல சின்ன வயசுல இருந்தே இப்படி இருக்காலேவோ, பிறந்தது முதலாகவே எல்லாத்தையும் விட்டுட்டு பெருமாள் பெருமாள் அப்படின்னு இருந்தாலே, இப்படி பெருமாள் தான் எல்லாம் அப்படின்னு பிஞ்சிலே பழுத்திருக்க கூடியவளை எத்தனை மாத்தணும்னு நினைச்சாலும் மாத்த முடியல. என்னைக்காவது ஒரு நாள் பெருமாளை சேர்ந்தே தீருவேன் அப்படின்னு அவன் நம்மளை விட உறுதியா இருந்தா. அப்பேற்பட்ட இடத்துக்கு தான் போய் சேர்ந்திருக்கா. சின்ன பொண்ணா இருக்காளே, இவளுக்கு என்ன இருக்குமோன்னு நான் வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா வயசு சின்ன பொண்ணா இருந்தாலும் பருவத்திலே பெருமாளை ஆசைப்பட்ட ருக்மிணி பிராட்டியை போல மெச்சூரிட்டியில ரொம்ப வலுவானவோ இவளை யாரும் ஒன்றும் பண்ணிட முடியாது.
அதனால நிச்சயம் அவள் ஆசை நாயகனான வைத்தமாநிதி பெருமாளோட சேர்ந்து அனுபவிப்பதற்காக நிச்சயம் திருக்கோளூர் தான் போயிருப்பா. அங்க போய் அவள் உடல் பொருள் ஆவியெல்லாம் குளிர்ந்திருப்பாள். என்ன ஒண்ணும் அவ அப்படி இருக்கிறத பாக்குறதுக்கு எனக்கு பாக்கியம் இல்லை, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ற இடத்துல வியாக்கியாத்தா சொல்றார், ஆச்சான் பட்டர் ஆண்டான் முதலானார் திவதேசங்களை மங்களாசாசனம் செய்ய சென்றால் அங்கங்கு உள்ள விசேஷங்களை அவ்வெம்பெருமானிடம் உள்ள அபிமானத்தாலே கண்டு கழித்து நின்றுடுவர் அப்படின்னு வரான். ஆச்சான் அப்படின்னா கிடாம்பி ஆச்சான். சுவாமி ராமானுஜருக்கு தலையெல்லாம் பண்ணி போட்டு திருமடப்பள்ளி கைங்கரியம் எல்லாம் பண்ணி நம்ம சுவாமி தேசிகனுடைய ரகசியத்திரைய பரம்பரைக்கு ஆச்சாரியாக இருக்கக்கூடியவர் கிடாம்பி ஆச்சான். பட்டர்னா சுவாமி பராசர பட்டர், கூடத்தாழ்வானுடைய குமாரர். ஆண்டான் அப்படின்னா எம்பெருமானாருடைய மருமானான சுவாமி முதலியாண்டான். இவெல்லாம் கிடாம்பி ஆச்சான், பராசர பட்டர், முதலியாண்டான் இவெல்லாம் திவ்ய தேசங்களை எல்லாம் சேவிக்கிறதுக்கு பெருமாளை சேவிக்கிறதுக்கு போறச்ச பெருமாளை சேவித்து பல மணி நேரம் பெருமாளை நின்று சேவிக்கிறது மட்டும் இல்லையாம், அங்கங்க அப்படியே மணிக்கணக்கில் நின்றுடுவாளாம். பெருமாள் தீர்த்தத்தை பார்த்தா அங்க ஒரு மணி நிப்பா, அப்படி பெருமாளுடைய நந்தவனத்தை பார்த்தா நின்றுடுவா, பெருமாள் தேரை பார்த்தா ஆண் வாய பொழுந்து நின்றுடுவா, பெருமாள் சம்பந்தப்பட்ட இடங்கள் மண்டபங்கள் சோலைகள் இதெல்லாம் பார்த்து பார்த்து நிப்பாலாம். ஏன்னா இதெல்லாம் ஆழ்வார் பாசுரத்திலே ஆழ்வாராலே அனுபவித்து அனுபவித்து மங்களாசாசனம் பண்ணப்பட்ட விஷயங்கள். இதெல்லாம் பார்த்த உடனே எப்படி ஆழ்வாருக்கு பெருமாள் ஞாபகம் வருதோ அந்த மாதிரி இவாளுக்கு வந்துடுமா. இங்க அதுதானே பண்ணிட்டு இருக்கா பராங்குஷ நாயகி. குளத்தை பார்த்து சந்தோஷப்படுறா, பூந்தோட்டத்தை பார்த்து சந்தோஷப்படுறா, கோவிலை பார்த்து சந்தோஷப்படுறா. இதெல்லாம் எதனாலே? பெருமாளுடைய சம்பந்தத்தினாலே. அந்த பராங்குஷ நாயகியை போல அந்த ஆழ்வார்களை போல ஆச்சாரியர்களும் கூட ஒரு திவதேசத்துல இருக்கிற வஸ்து எல்லாம் பார்த்தா அது பெருமாளுக்கு சொந்தமான வஸ்து, இது ராகவனுடைய புஷ்கரணி, இது திருவேங்கடமுடையானுடைய தீர்த்தம், இது தேவப்பெருமாளுடைய மண்டபம் அப்படின்னு பெருமாள் சம்பந்தத்தினாலே பெருமாள் தவிர மற்ற வஸ்துக்களில் எல்லாம் கூட சந்தோஷத்தோட கூட பல மணி காலம் நின்று அனுபவிப்பாலாம். இப்பேற்பட்டதான அனுபவம் பக்தி நமக்கும் வர வேண்டும் அப்படின்றது முக்கியம். இங்க நம்மளும் காரை விட்டு இறங்கினோமா, பெருமாளை சேவிச்சோமா, திரும்ப கார்ல ஏறிட்டோமா அப்படின்றத குறைச்சுட்டு முடிஞ்ச மட்டும் எத்தனை பெருமாள் கஷேத்திரத்தை பெருமாள் இருக்கிற இடத்தை அனுபவிக்க முடியறதோ அதெல்லாம் அனுபவிக்கணும். ஒரு நாள் போறோம், ஒரு நாள் ஒரு திவதேசத்துல இருந்தோமானா முதல்ல நிதானமா மாட வீதி பிரதட்சணம், மாட வீதியில பெருமாள் சம்பந்தப்பட்ட என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்து அனுபவிச்சுட்டு வரணும். அந்த ஊர் பாகவதால எல்லாம் கண்ணால பார்க்கணும். அந்த ஊர் ஸ்ரீ வைஷ்ணவால இங்க பெருமாள் எழக்கூடிய மண்டபம், வேற ஏதானும் தீர்த்தங்கள், பெருமாள் உற்சவம் கண்டருள்ற நாள், வருஷத்துக்கு ஒரு நாள் பெருமாள் இங்க போவார் அங்க போவார், அந்த மாதிரி ஏதானும் இருக்கா? அல்லது ஆழ்வார் ஆச்சாரியர்களால மங்களாசாசனம் பண்ணப்பட்ட அம்சம் ஏதானும் இந்த ஊர்ல இருக்கா அப்படின்னு எல்லாம் கேட்டு முழுசா அதெல்லாம் ஒரு நாளாவது ஒரு திவதேசத்தை அனுபவிக்கணும். அப்பேற்பட்டதான அனுபவத்தை தான் ஆழ்வாரும் இந்த பாட்டுல பராங்குஷ நாயகியினுடைய தாயாரும் வியாக்கியானத்துல முதலியாண்டான், கிடாம்பியாச்சான், பராசரபட்டர் போன்ற ஆச்சாரியர்களும் நமக்கு சொல்லித்தரா. இன்னும் இவருடைய அனுபவம் தொடர்கிறது. இதற்கு மேலான அனுபவங்களை நாளைக்கு பார்க்கலாம்.